إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரிலே நாம் இப்பொழுது கணவன் மனைவி புரிந்துணர்வு என்கின்ற தலைப்பில் இருக்கிறோம். அதிலே நாங்கள் இதுவரைக்கும் கணவன் மனைவி புரிந்துணர்வு என்கின்ற தலைப்பில் பார்த்த விஷயங்கள், ஆரம்பமாக நம்ம அதாவது புரிந்துணர்வு என்றால் என்ன, அதனுடைய யதார்த்தம் என்ன, அதன் தத்துவங்கள் என்ன, அதில் எது வரும் எது வராது என்கின்ற அம்சங்கள் மொத்தமாக அதாவது ஒரு 14 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். 14 அம்சங்கள் அதில் பார்த்தோம். இந்த 14 அம்சங்கள் நாங்கள் சொல்லலை, 14 அம்சங்கள் அதில் பார்த்தோம். கடைசியாக உள்ளதும் அதுக்கு மேல் உள்ளதை நான் விளங்கப்படுத்தலை. அது என்ன அப்படின்னா 5 தரங்கள், கணவன் மனைவி இணைப்புடைய 5 தரங்கள் ஆல்ரெடி பேசிக்கிறோம். அது விரிவாக இதில் விளங்கப்படுத்தலை. அடுத்து 14வது நேசம், அன்பு, புரிந்துணர்வு, கண்ணியம், எஹ்திராம், ரெஸ்பெக்ட். இதில் ரெஸ்பெக்ட் தான் மிகவுமே சிறப்பு அப்படின்னு சொன்னோம். இது ரெண்டையும் நம்ம விளங்கப்படுத்தலை. அது அதாவது எங்களுடைய இதில் கடைசி பகுதிக்குள்ளே அதை என்ன செய்யும் வரும். இது ஆரம்பமாக நம்ம புரிந்துணர்வு சம்பந்தமாகவும், அதாவது புரிதல் என்ற அமைப்பில் அதை சொல்லலாம். இதை நாங்கள் ஒரு 14 பகுதிகளாக பார்த்தோம். அடுத்ததாக கணவன் மனைவி புரிந்துணர்வுடைய குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல்கள் என்றது நாங்கள் ஆரம்பமாக முதலாவது தஃபாஹுமு ஸௌஜ் அல் வாஜிப் அலர் ரஜுல், ஒரு ஆண் ஒரு பெண்ணை புரிந்து கொள்ளல் என்ற தலைப்பில் சில விஷயங்கள் பார்த்தோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை புரிந்து கொள்ளல் என்பதில் முதல் அம்சம் அதாவது பண்புல அல்லது அவருடைய குண இயல்புல ஒரு வளைவு இருத்தல். அப்படின்னா அந்த வளைவு என்பது ஆண் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அதில் பெண்ணுக்கு எந்த குற்றமும் இல்லை, எந்த பிழையும் இல்லை. பெண் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு தேர்வில்லாத விஷயத்தில் அவளுக்கு கேள்வி இல்லை. அதனால அதாவது அல்லாஹு தாலா அந்த ஹிக்மத்தை, அந்த வளைவை வைத்ததற்கான ஹிக்மத் என்ன அப்படி என்பதை நம்ம என்ன சொன்னோம். இதில் நான் சொல்லக்கூடிய பெரும்பாலான விளக்கங்கள் ஆரம்பகால அறிஞர்கள் அதை என்ன சொல்லியிருப்பாங்க. ஹதீஸருடைய விளக்க நூல்ல சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அதாவது எல்லா மராஜிகளையும் நம்ம சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால எல்லா ரெஃபரன்ஸை சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை, சுருக்கங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு போகிறோம். அப்போ அந்த வளைவு என்பது அல்லாஹு தாலா இந்த உலகத்துடைய பாசம், அன்பு, நேசம் இவைகளுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு வளைவு. அதை டோட்டலாக அதனுடைய மறுபக்கத்துடைய எல்லை மீறுகின்ற மறுபக்கம் ஒன்று இருக்கும். அதனால ஆண் சிரமத்துக்குள்ள பல நேரங்களில் உள்ளாகுவான். அவைகளை பொறுத்து கொண்டா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக போகும். அப்படின்னா குடும்பத்துடைய பெருவாரியான பிரச்சனை ஆணுடைய கையில தான். அதாவது நம்ம சொல்லக்கூடிய 25% அல்லாத 75% எல்லார்ட்டையும் வரக்கூடிய பிரச்சனையில பெருவாரியான பிரச்சனை பெண்ணை டீல் பண்ற ஆணுடைய கையில தான் இருக்கு. அதுல முதல் அம்சம் தான் அந்த பாச ரீதியான அந்த அதுக்கு இவங்க என்ன பேர் வச்சுக்கிறாங்க சொன்னா எமோஷனல் இன்டெலிஜென்சி. விளங்கிட்டா? அதாவது உணர்வு ரீதியான ஆளுமை, அல்லது அதாவது என்ன, அதாவது என்ன ஏஐக்கு என்ன சொல்றோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. விளங்கிட்டா? அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்றது என்னது, அதாவது இந்த உணர்வு ரீதியான நுண்ணறிவு, அந்த மாதிரியான ஒரு தன்மை பெண்கிட்ட இருக்கு. அது பெண்ணுக்கு அது விளங்காமலாம் இல்லை, அதுதான் ஃபாஸ்டா இருக்கும். அதனால தான் ஆண்கள் நிம்மதி ஆகிக்கிறாங்க, சந்தோஷமா ஆகிக்கிறாங்க, மகிழ்ச்சி ஆகிக்கிறாங்க, புள்ள நிம்மதி ஆகிக்குது, குடும்பம் இதாக இருக்குது. அதோட இன்னொரு பகுதி கொஞ்சம் வேகமாக வர டைம்ல ஆண் தத்தளிச்சிடுறான். இந்த டைம்ல ஆண் தான் அதை என்ன செய்யணும், நிர்வகிச்சு கொண்டு போன. ஏன்னா ஆளும் ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்பதனால அது ஆண் நிர்வகிச்சுட்டு போன. பெண் அதை புரிஞ்சு கொள்வார், புரிஞ்சு கொள்ளாமலாம் இல்லை. ஆனா அந்த அறிவு 2வது தடவையில் அவங்களுக்கு என்ன செய்யும், வேலை செய்யும். அதுதான் அம்சம். ஆண்களுக்கு அறிவு மிக முன்னால இருக்கும், அந்த எமோஷன் எல்லாம் பின்னால இருக்கும். சரியா? இதுல விதிவிலக்கானவங்களும் இருப்பாங்க, அதை கொண்டு இதுல முறைப்பட்ட கூடாது. பின்னால இருக்கும், அவங்களுக்கு சேம் அறிவு இருக்கும். சில வேளை இவங்களோட கூட அறிவு என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த இடத்துல ஆணுடைய பொறுப்பு மட்டும்தான். இதுல ஒரு 50% பிரச்சனைகள் என்ன செஞ்சிடும், இந்த பகுதியில முடிஞ்சிடும் என்பதை நம்ம மிக தெளிவாக கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு பாகமே அதுல என்ன செஞ்சது, இந்த பகுதியில போனதை நம்ம பார்க்கிறோம். அதை விளங்கப்படுத்தினோம். 2வது என்ன விளங்கப்படுத்தினோம்னு சொன்னா, அதுலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை நம்ம அதில் சேர்த்து சொன்னோம். ரசூல்லாங்க நான் குடும்பத்திலே நான் சிறந்தவன் என்றது இதைத்தான், நான் எப்படி நடந்து கொள்றேன். 2வது அவர்கள்ட்ட ஒரு கெட்ட குணம் இருந்தால், அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனையான குணம் இருந்தால் அதை பொறுத்து கொள்ளுதலும், அவங்களோட நல்ல குணங்களை பார்த்து திருப்தி அடைந்து கொள்ளுதலும். கெட்ட குணம் என்று நினைக்கக்கூடியதுல கூட நிறைய நல்ல குணங்களும் நம்ம உணராத அமைப்புல இருக்கலாம். அப்படி என்று குர்ஆன் வசனம் என்ன
சொல்றதை நம்ம பார்த்தோம். அதாவது என்ன சூரத்துன் நிசா 19 அசான் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், வயஜஅலுல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அல்லாஹ் அதில் நிறைய நலவுகளை ஆக்கி இருக்கலாம். ஏன்னா நம்மளோட வெளிப்படையான தன்மையை மட்டும் தான் பார்க்குறோம், அதனுடைய அடுத்த தன்மை நாங்கள் என்ன செய்யலை, பார்க்கல. ஒரு ஆள் கோபப்படுறாருன்னா அந்த கோபத்தை மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் கோபத்துடைய ஆணி வேறாக அவர்கிட்ட இருக்கிறது சில வேளை ரோசமாக இருக்கலாம், சில வேளை பாசமாக இருக்கலாம், அப்படி ஒன்று இருக்கும். அதை கண்டுட்டோம்னா கோபத்தை டீல் பண்ணிட்டாலும் முடிவுகளில் சரியா இருக்கும். இந்த நாள் தான் இவளுக்கு இந்த விளைவு வருது, அப்போ அதை இறக்கமா அன்பா இருக்கும். இது பொதுவாக எல்லாரோடையும் உள்ள விதி, கணவன் மனைவிக்குள்ள விதி. அதனால இரண்டாவது அதை சொன்னோம், கெட்டதுன்னா தவறான குணங்கள்ல, மார்க்கத்துக்கு முரணல்ல, அந்த குணங்கள்ல நம்ம பொறுத்து கொள்றதும் நல்ல குணங்களை பார்ப்பது. இந்த பகுதியை நம்ம இரண்டாவதாக பார்த்தோம். மூன்றாவதாக இப்ப நம்ம பார்க்க போறது ரோசம். அல்லாஹு தாலா இது ஆங்கிலத்தில் ஜெலசி அப்படின்றாங்க, விளங்கிட்டா? அதாவது ரோசத்தன்மைக்கு அப்படி சொல்றாங்க. இந்த ரோசம் என்பது ஆண்டையும் இருக்கும் பெண்ணிட்டையும் இருக்கும். ஆணுக்கு அதாவது என்னது அதை சொல்லுவாங்க, ஒரு பாதுகாப்பு தன்மை, பெண்ணை பாதுகாத்துக்கணும், சரியா? தன்னை தவிர வேற யாரும் என்ன அந்த பெண்ணுடைய விஷயத்துல நெருங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரோசத்தன்மை ஒன்று இருக்கு. ஆனா ஆணுடைய ரோசத்துக்கும் பெண்ணுடைய ரோசத்துக்கும் இடையில மலைக்கு மடவு வித்தியாசம், சரியா? ஆணை பொறுத்த வரைக்கும் 4 திருமணம் முடிச்சுக்கணும் ரோசமாயிக்கணும், வழங்கிட்டா? 4 திருமணம் முடிச்சுக்கணும் அவனுக்கு ரோசமாயிக்கலாம். ஆனா ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அப்படி கற்பனையே பண்ண. ஒரு பெண்ணுடைய ரோசம் அதாவது தமல்லுக், பொசசிவ்னஸ், அதாவது பாதுகாப்பு மட்டுமல்ல, அதுக்குரிய முடிவு, அதிகாரம், எல்லா சப்ஜெக்டும் என்ன கையில தான் இருக்கிறது. பங்கு, உரிமை, உடல், அது கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்கின்ற அமைப்பில் இந்த ரோசம் அவங்களுக்கு அவங்கள பெற்ற தாயோட கூட வரும். யாரோட? இந்த ஆணை பெற்ற தாயோட வரும், அவங்க சொந்த தங்கச்சியோட வரும், புள்ளையோட கூட வரும். இப்படியான ஒரு கடுமையான ஒரு ரோசத்தன்மை வரும். இந்த ரோசம் நலவாய், நாங்கள் குணங்கள் சம்பந்தமா படிச்சுட்டோம். கோபம் நலவிரிக்கான்னு கேட்டா கோபத்துல நலவிரிக்குது, ஆனா கோபத்துல பெரும்பகுதி மோசமானது. அதனால தான் லா தஹ்தப், கோபப்பட வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கு. கோபத்துல நலவை மட்டும் எடுத்துக்கணும், அசல் கோபம் வராம இருக்குதான் ட்ரை பண்ணும். ரோசத்துல முக்காவாசி நல்ல பகுதி, ஒரு கொஞ்சம் பகுதி தான் அதுல கெட்டது. அது வராமைக்கு ட்ரை பண்ணணுமே தவிர ரோசத்தை வரவேற்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு கட்டுமையா ரோசப்படுறான்னு வரவேற்கும். அதே போல வெட்கத்துல சில பகுதி எங்களை பாதிக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வெட்கம் முழுதுமே கைரனா, அல் ஹயாஉ குல்லுஹு கைர், எல்லாமே கைர். அப்பதான் பக்கத்துல இம்ரான் இப்னு ஹுசைன் பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, இல்ல அதுல சிலது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, அவர் தத்துவம் படிச்சுட்டு வந்தீங்க கெட்டது. அப்ப திருப்பி சொல்றார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் ஹயாஉ குல்லுஹு கைர், அது எல்லாமே கைர். இல்ல அதுல 2 வகையானதும் இருக்குது அப்படின்றார் அவர். 3ஆம் சொன்ன கோவப்பட்டு இவர் அதாவது முனாஃபிக் ஆயிக்கலாமோ, முர்த்தத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொல்ல இவர் 2 இருக்கேன்னு சொல்றாரு. அப்ப பக்கத்தில் உள்ளவங்க இம்ரான் ஹுசைன் சொல்லல, அவர் ஓகேயான ஆள் தான், இப்படி ஒரு சிந்தனை அவருக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அவரை ஆற்றுப்படுத்தினார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரும் இந்த செய்தி. அப்போ அவர் தத்துவம், அவரோட சிந்தனையில கோபத்துல எங்களுக்கே வெட்கத்துல 2 வகை இருக்கலாம் தானே. ஒரு மோசமான வெட்கம் உடைக்கு ஒரு ரசூலுல்லாஹ்ங்களே சொல்றாங்க, அன்சாரி பெண்களுக்கு வெட்கம் அவர்கள் என்ன செய்யல, படிக்கிறத விட்டு தடுக்கல, அவங்க சிறந்த பெண்கள்ன்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்குற டைம்ல வெட்கத்துல 2 வகை இருக்கும் என்ற மாதிரி இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அல் ஹயாஉ குல்லுஹு கைர், இந்த ஒருத்தருக்கு விளங்கப்படுத்திட்டாரு. அவர் வெட்கப்படுறார், அந்த விளக்கத்தை கேட்கறதுக்கு அவர் வெட்கப்படுறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விட்டுருங்கண்ணா, சரியா? ஏண்டா வெட்கம் முழுமையாக கைர் தான். இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மாஷித், உனக்கு வெட்கம் இல்லைன்னா வேண்டியதை செய்து கொள்ளுங்கள் வருது. அப்போ எனவே வெட்கம் என்றது அந்த கரீம் சங்கை குணத்தோடு சம்பந்தப்பட்டது. வெட்கம் முழுதும் கைர் தான். ஆனா சில வெட்கத்தை நாங்க போராடி தடுத்துக் கொள்ளணும், சரணத்துக்காக இல்ல. அப்போ கொஞ்சம் தடுத்தாதான் சில விஷயங்களை படிச்சுக்கலாம். கணவன் மனைவி கூட இருக்கலாம், சரியா? அவங்க குடும்ப வாழ்க்கையில வர்ற வெட்கத்தை கொஞ்சம் என்ன செய்யணும், அங்க குறைக்கணும். அப்பதான் வெளியே வெட்கத்தோட வாழலாம். இல்லைண்டா இங்க வெட்கப்பட்ட வெளியே வெட்கம் கெட்ட நிலைமைக்கு நினைச்சிடும், போயிடும். அந்த ஒழுக்கத்து கட்டுப்பாட்டுக்கு அதுக்கு அது வரக்கூடியது. எனவே வெட்கம் எப்பயுமே கைர் தான், அந்த வெட்கம் எப்பயும் கைர் அல்ல, சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி ஒன்றுதான் ரோசம் எப்பயுமே கைர் தான். அதனால ரோசம் எந்த இடத்துலையுமே அல்லாஹ் தஆலா மிகவும் கோபக்காரன் எங்கேயும் சொல்ல மாட்டோம், வணங்கிட்டா? அல்லாஹ் அதாவது சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். அன்அம்த, நீ அருள் புரிந்தவர்கள், நீ கோபப்பட்டவர்கள் வரல, சரியா? உன் கோபம் ஏற்பட்டவர்கள் மக்தூப் என்று வருது, சரியா? நீ யார் மீது கோபம், அன்அம்த அக்தப்த அல்லது கதிப்த அலை, சரியா? அன்அம்த கதிப்த, நீ அருள் புரிந்தாய், நீ கோபப்பட்ட, அப்படித்தானே வரணும். ஆனா அப்படி வரல. அந்த இடத்துல ஃபுல்லா வரக்கூடிய அப்படின்னு சொன்னா அவர்கள் மீது என்ன, அதாவது எவர்கள் மீது கோபம் ஏற்பட்டது, மக்தூபி அலைஹிம், வலத்தாலின், எவர்கள் வரி தவறி சென்றார்களோ அவர்கள் மீது.
குர்ஆனுடைய அந்த அதபு நம்ம யோசிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கிடும். எனவே அதாவது ஹதீதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்ன சஅதன் அகியர், சஅத் ரோசமானவன், வ அன மின்ஹு அகியர், நான் அவரை விட ரோசமானவன், வல்லாஹு மின்னி அகியர், அல்லாஹ் என்னை விட ரோசமானவன். அப்ப என்ன, அல்லாஹ் தஆலா வந்து ரோசம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கள்ல உள்ள உண்டு. அப்ப நல்ல ஒரு சிஃபத்து தான் அது. இதை நம்ம அளந்துட்டோம் என்று சொன்னா, ரோசம் என்றது பெண்கள்கிட்ட வந்து வரையறையே வைக்க, பஹ்ருன் லா சாஹில லஹு, எல்லையற்ற அமைப்புல இருக்கு. டீல் பண்ண தெரியலாட்டி மூழ்கிடுவோம் நம்ம. விளங்கிட்டா? நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ரோசத்துல நம்ம டீல் பண்ணிட்டு போறோம். நீ கப்பல்ல மிதந்துட்டு கடல் அங்க அது ஃபுல்லா ரோச கடல்ல இருக்கிறாய், நீ ஒரு சேஃப்டி ஆகிக்கிற ஃபீலிங், அவ்வளவுதான். அலை வேகமா அடிச்சுன்னா கப்பலோட செஞ்சிருவாய், மூழ்கிற ஒன்றில் கரைக்கு வந்துடணும், அல்லது அழகான முறையில் டீல் பண்ணி சேஃபா இருந்துக்கலாம். இதுதான் அங்க அரசு. அந்த ரோசம் ஒரு ஆணுக்கு முழுக்க 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 ஹைர் தான். ஆனா அந்த ரோசத்தை அவர்கள் கொஞ்சம் குறைக்கணும். இல்லைண்டா அந்த ஆண் மத்த வேலைகளை செய்யலாம போய், ஆண் வந்து அம்மாவோட பேசலாம் போயிடும், தங்கச்சியோட பேசலாம் போயிடும், அதாவது கொஞ்சம் வெளியே போகலாம போயிடும், அடுத்தவர்களோட கொஞ்சம் ரகசியங்களை வச்சுக்கலாம் போயிடும், பிரைவேசி மெயின்டைன் பண்ணலாம் போயிடும், அவர் விரும்பின ட்ரெஸ் அவர் உடுக்கலாம் போயிடும், அவர் விரும்பின சாப்பாடு அவர் திட்டலாம் போயிடும், வெளியே போய்ட்டு ஒரு 10 நாள் இருக்கலாம் போயிடும், ஒரு சுதந்திரம் அவருக்கு எல்லாம் போயிடும். இந்த ரோச டோட்டல் ரோசம் தான். நீங்க என்ன விளங்கிக்கலன்னு சொன்னா, நான் வெளியே போறதுக்கு நீ என்ன கேட்கலாம் அப்படின்ற அதுக்கு தான் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீ இதை டீல் பண்ண வேண்டிய முறை, அந்த நளினமான முறையில் உங்களுக்கு லேசா வைத்திடலாம். என்ன காரணம்டா, உங்களோட உள்ள மஹப்பத்து தான் ரோசமா என்ன செய்யும், அதுல வெளிப்படும். ஆனா இந்த மஹப்பத்துக்கும் இந்த ரோசத்துக்கும் இடையில அவங்களே சில நேரத்தில் டிஃபரெண்டா உணராம அவங்களோட ரோசம் செலவேல அந்த கணவனை பிரிய வைக்கும். அவங்களோட ரோசம் இந்த கணவன் எனக்கு வானா என்று பிரிய வைக்கல, என்னைய மதிக்கிறார்ல, என்னைய இறக்கமே இல்லை, என்னைய அன்பு இல்லை. அப்படி நீங்க ஃபுல்லா அகராதியில யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன இறக்கம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு, இறக்கம் என்று அகராதியில என்ன இருக்கு, அத்தனை நான் செஞ்சுக்கிறேன் அப்படி என்றா அதான் ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து அவர்களுடைய பக்கத்தில் உள்ள அந்த புரிதல் வந்து நமக்கு விளங்கல. இதெல்லாம் பிஎஸ்டி முடிச்சவர் தான் குடும்பம் வாழ வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றதை பின்பற்றினா போதும். அந்த பெண்ணை வந்து அந்த மாதிரியான அந்த ரோச உணர்வு உங்களை வந்து எல்லா விடயத்திலையும், அந்த ரோச உணர்வு தான் அவங்க உங்களுக்கு ஹிதுமத்து செய்யறதுக்கு காரணம். உங்களுக்கு ஒரு வேலைக்காரி போல வேலையெல்லாம் செய்வா தானே, உங்களோட வீட்டை கூட்டி உங்களுக்கு எல்லாம் உடுப்பெல்லாம் பண்ணி தந்து உங்களோட சட்டன்னு உங்களோட வேலையெல்லாம் என்ன செய்யறான்னா எங்கிருந்து வருது, அதே வேலை நீங்க திருப்பி செஞ்சு பாருங்க. சரியா? இண்டையில இருந்து ஒரு 1 month உனக்கு நான் சர்வீஸ் பண்றேன், நான் அயன் பண்றேன் அப்படி இப்படின்னா அந்த அயனிங் அவ்வளவுதான். சரியா? அந்த உடுப்பு கரபா பேத்துரு ஊட்ட கூட்டணும், நல்லா அழகாலம் கூட்டுவன் தான். ஆனா ஒரு பெண் வேண்மட சில நேரத்தை கூட்ட தெரியாம இருக்கலாம், அந்த கூட்டுதல் தெரியாதாலதான். நம்ம அப்படியே இல்லை, தெரிஞ்சாலும் தும்பு தடியை உடைச்சிருவோம், பாத்ரூம் இதை உடைச்சிருவோம், வணங்கிட்டா எதையாவது ஒரு வேலை என்ன செஞ்சிருவோம், நம்ம பார்த்து அந்த இடத்த எல்லாத்தையும் அப்செட் ஆக்கிடுவோம். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு எந்த அளவுக்கு நடந்து கொள்வான சில பெண்கள் வந்து உங்களுக்கு இது தெரியாது, நீங்க நல்லா செஞ்சாலும் சரி. சரியா? உங்களுக்கு அது தெரியாது, உங்களுக்கு இதை நான் செய்யறேன், நீங்க நல்லா செஞ்சு முடிக்க போறீங்கன்னு விளங்கினால் பாஞ்சு அடிச்சு வந்து இடையில க்ரோஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு நல்லாவே வராது இது அப்படின்னு செஞ்சிருவாங்க. என்ன காரணம்னா உங்களே வந்து அவங்களுக்குள்ள வச்சுக்கணும் என்ற அந்த எண்ணம் தான் இது. அப்ப பலதார திருமணத்தை நினைச்சு பாருங்க இந்த இடத்துல. சரியா? இந்த இடம் அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். சரி, இதுல வந்து நம்ம சட்டம் பேசிக்கிறது அது பேசிட்டிக்கிறதை விட சட்டத்தை அல்ல அங்க சப்ஜெக்ட். அவங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றவங்களா இருந்தா அவங்கள எப்படி அணுகணும் என்ற மட்டும்தான் இங்க உள்ளது. இதுல பேத்துட்டு என்னது வாதம் செஞ்சுட்டிப்பான், விளங்காத தன்மை தான் அந்த வாதம் செய்யறதுக்கான ஒரே ரீசன். வாதம் செய்யறோம்னா நீ ஒன்றோடு வாழ்றதுக்கே பெரிய தகுதி வேணும். சரியா? என்ன அர்த்தம்? அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், அந்த ரோசம் தான் உங்களுக்கு சேவை பண்றாங்க. உங்களுக்கு சேவை பண்றது, மத்த வேலை செய்யறது, எல்லாமே கேரிங் பண்றது, அது இப்போ ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு என்ன செய்யணும், இவர் எப்போ வருதான் 10 மணின்னு சொல்றாரு, இவர் 10 மணிக்கு தான் போடப்பட்டவர் என்று அப்படி நினைச்சிருவாடா. ஒரு உதாரணத்துக்கு எனக்கு 10 மணி தான் வருது. சரியா? அப்போ 10 மணி அப்படின்னு வைக்கல, 10 மணிக்கு வீட்டுக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடு. அப்படி என்ன அந்த பெண்ணுடைய உணர்வு எப்படி இருக்குமெண்டா, நீங்க 10 மணிக்கு வராட்டி 10 கிண்டிக்கு. சரியா? 10 மணிக்கு வரல, 10 மணிக்கு வரல, இன்றைக்காவது உங்களுக்கு அந்த 10 மணிக்கு வரலன்றதை கேட்காம அவங்க விடுறாங்கன்னா ரோசம் இல்லாம கூட அர்த்தம் இல்லை, நீங்க அவங்க நோக்கடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு அவங்க நீங்க வென்ற ஃபீலிங் அவங்களுக்கு வந்து என்னது, ஒரு மனசு வேதனைப்பட்ட ஃபீலிங்ல தான் அவங்க இருப்பாங்க. நான் ஒரு மாதிரியா வைஃபை இப்போ கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துட்டீங்க தான், ஆனால் அவள் வேதனை, அது நான் எப்பயோ வர கணக்கெடுக்காம விட்டுட்டேன்னுவான். அது உங்களுக்கு ரோசத்தை இளங்கலம், நீ கணக்கெடுக்காம எனக்கு என்ன அடுத்த ஸ்டெப்புக்கு பேர் போறது. சரியா? ஆனா உண்மையா சொல்லணும், அவங்க 10 மணிக்கு வரும். அது வந்து ஒரு விதமா பார்த்தா வீட்டுல ஒரு வேலை மிக்காது. நீங்க 10 மணிக்கு போன பார்த்தா அவங்க வேற வேலை எழுதிட்டு இவர் வேலை
என்னது நீ அவசரமா 10 மணிக்கு வர சொன்னாண்டு, நீ வீட்டுக்கு வரத்தானே வேணும்னு சொல்லி அப்படி ஒரு வாதம் பண்ணி போயிட்டு இருக்கு. இயல்புலையே அந்த ஹுப்பு தமிழ் உங்களையே ஒரு வாட்ச் பண்ணிட்டு, இது உண்மையில உலகத்துல பெரிய ஒரு ஞாபகம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ். நம்மளே கவனம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம தான் இந்த மேனேஜர்கிட்ட போய் என்னைய கவனிக்கிறான் இல்லைன்னு சொல்றது, அங்க உள்ள ஆபீஸ்ல உள்ளவட்ட இவன் ஒழுங்கா என்னைய மதிக்கிறானே இல்லைன்றது, இருக்கிற வேலைக்காரனை மதிக்கிறல என்று யார் நம்மளே என்னைய மதிக்க. உண்மையிலே உங்களே 100% நீங்க உங்களோட இருக்கன்னு விரும்புறது இவரே என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கெல்லாம் எனக்கு என்ன செய்ய வராது அவன்கிட்ட சொல்றது. இது எப்படி மதிக்கிறது? மதிக்கிறது என்றால் இந்த கைரத்தோட தான் வரும். நம்ம ஒத்தனை விரும்புறதை விட நம்மளே ஒத்தனை விரும்புறான் பாருங்க, அது பெரிய ஞாபகம். அதாவது நாங்க ஒத்தரை விரும்பி நாங்க சரி எங்களுக்கு ஏற்பட்ட மஹப்பத், எங்களே உசுறு குசுரா விரும்புற மாதிரி அல்லது என்னைய விட்டுக்கொள்ள கூடாது என்று யார் கிடைச்சாலும் சரி அதை மதிக்கிறவன் தான் புத்திசாலி. உள்ளத்துக்குள்ளால் அவனுக்கு விளங்குற இது ஞாபகத்தின். இது விளங்காத சில பாட்டி என்ன செய்யறேன்னு சொன்னா அவரோட ஆற்றலையும் டேலண்டையும் காட்டிட்டு போயிடுறது. விரும்புறது உனக்கு 1000 செலவழிக்கலாம், உனக்கு 1000 தரலாம், என்னமும் செய்யலாம். ஆனா நீ வேணும் அப்படி என்று நிக்கிறது ஒரு பெரிய ஒரு ஞாபகம். அதை புரியுறவன் புரிஞ்சிருவான். இந்த பாட்டி என்ன நினைக்கிறேன்டா, இவரை விட அவர் கூட தருவார், அவரை விட இவர் கூட தரும், ஆபீஸை மாத்திர மேனேஜர் அப்படி இல்லை. ஒரு இடத்துல நீங்க பார்க்கணும்டா, இவர் எனக்கு சேலரி கொஞ்சம் குறைய தந்தாரா, ஆனா என்னை அவனுக்கு அப்படி பிடிக்குதுண்டா, என்னைய பொறுத்த வரைக்கும் அது நியாமத். அந்த நியாமத்து மட்டும்தான் உலகத்துல பெரிய ஒரு நியாமத்து. இந்த நமக்கு நம்ம விரும்புறதுல அதுல மனைவிக்கு அல்லாஹ் அப்படி கொடுத்துட்டான். நேத்து வரைக்கும் இருக்காது, அக்கதினிக்கா 12 நிமிஷத்துல என்ன செஞ்சிடும், வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மான்னு ஒரு கடுமையான ஒரு ஈர்ப்புண்டு வந்துடும். அந்த ஈர்ப்பு என்ன செய்யும்னா ஆணுக்கு டிஸ்டர்ப் ஆகிற அளவுல வரும். அந்த ஆண் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகினா, சில பாட்டி உண்மையிலே அவங்கள அல்லாஹ் அவங்களுக்கு ரஹமத் செய்யணும். இன்னும் கல்யாணம் முடிச்சு 20-25 வருஷம் இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். உண்மையிலே பாராட்டாரு. இப்ப ஏறிட்டேன், இப்ப இறங்கிட்டேன், இப்ப போயிட்டு இப்ப போற இடத்துல கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு அத மனைவி அன்னமும் சந்தோஷப்படுறான். அவர் இந்த அதாவது இந்த கோல் எடுக்கிறார், அவருக்கு என்னோட பேசாம இருக்கிறான்னு அவளுக்கு ஒரு இன்னமும் சந்தோஷம் தான். நம்ம 30 வருஷமா டிஸ்டர்ப் பண்றோம், அது அந்த மனைவி இன்னும் சந்தோஷமா தான் நினைக்கிறாடா. எப்படிப்பட்ட ஒரு இது ஒன்று கிடைச்சிருக்கு. இது விஷயம் வழங்காம நேரத்தை நினைஞ்சிடா ஹராபாக்கிறது. அது என்ன பெரிய ரோஸ், நீ என்ன அப்படி எல்லாம் இருக்க தேவையில்லை, நம்ம கபருக்கு தானே போறோம், நீ என்னோட கபருக்கு வருவியா அப்படி இப்படி ஒரு இதெல்லாம் பேசி எல்லாம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு சரி இவன் கபர்ல தான் நல்லா இருப்பான், இங்க நல்லா இருக்க மாட்டா போல என்று அந்த தத்துவத்தால அப்படியே விட்டுறத பாக்குறோம். இந்த கைரத் உங்களோட வாழ்க்கைக்கு கிடைச்ச பெரிய ஒரு விஷயம். ஆனா டிஸ்டர்பன்ஸ் தான், சந்தேகமே இல்லை. அளவுக்கு மீறிய கவனம் ஒரு ஆளை சில நேரத்தில் கொன்றும், அவங்கள பிரியம் வச்சிரு, உங்களை விட்டு பிரியம் வச்சிரு. நீங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாடி சில பெண்கள் ரோசப்பட்டு என்ன செஞ்சிருவாங்க, பேத்துருவாங்க. அந்த நுக்தா விளங்காது. இதுல இன்னும் நான் எடுத்துட்டே போகலாம். இந்த சைட்ல அவ்வளவு செய்திருக்கு. இந்த ரோசத்தை நீங்க என்ன விளங்கணும், இந்த ரோசம் தான் அவங்க உங்களை முழுசாக உள்ளத்துல தாங்கிறது. ரெண்டாவது உங்களுக்கு முழுமையா உங்களுக்காக எல்லா சுமக்கும் ரெடி, உங்களை சேவை செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கிறதுக்கு இதுதான் காரணம். பலர் தன்னையை கவனிக்கிறதுக்கு இருந்து உங்களே அவங்க கவனிச்சுட்டீங்க. நீ இவன் வந்தானா, வந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தானா, புள்ள பெற டைம் பண்ணுவீங்களே, ஊரே பார்த்துட்டீங்க. நீங்க வர எல்லாரும் தான் வந்துட்டாங்களே தானே, அப்படியே நீ ஆம்பளை விளையாட்டாரை பார்ப்பேன் எல்லா இடத்துலையும். சில ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு விதிவிலக்கான ஆண்கள் தானே சொல்லணும். அவங்க எமோஷனலி எப்பயுமே டச்ல இருப்பாங்க. சில பாட்டி அப்படி இல்லை, சட்டப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க, நான் போகணுமா அவசியம் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டீமை அவங்க சொன்னா உண்மையில அவங்களுக்கு அது அவர் அப்படித்தான் ஒத்துக்கொண்டாலும் மனசுல என்ன சென்டிமெண்ட் இல்லாத டீம் அவங்க ஒரு பேர் வச்சுக்கிறாங்க விளையிட்டா. அப்போ இவங்க அந்த இடத்துல வாரது என்றது உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். இல்லை எல்லாரும் கிரௌட் ஆயிடுச்சு, அது நான் வரலன்னு சொல்லி அதுக்காக நீங்க வராம நீங்க ஒரு அது எப்படி அந்த கிரௌடுக்குள்ள வரணும். அங்க நீங்க பெத்த பிரசவத்தில் இருக்கக்கூடிய பெண்ணோட வாதம் செஞ்சுட்டு போய் இவன் அப்படியே தான் பழகிட்டான். சரியா தன்னை நிரூபிச்சு தான் சரியானதா இல்லையா, இது சரிப்பில்லையால வாழ்க்கையில் வாழ வேணுமா, இயலவே இயலாது. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போற சில எமோஷனலான சில இடங்கள் இருக்கிற, சில என்ன சொல்ற சந்தர்ப்பமான சில இடங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம லொஜிக்கெல்லாம் பேசாம போய் ஆஜராகி பார்த்து அவங்களுடைய உணர்வுகளுக்கு ஒத்தடம் கொடுக்க வேண்டிய ஒரு இடம் ஒன்று தான். ஒரு பெண் அவங்க உங்களுக்கு சில விஷயங்கள் செஞ்சா சந்தோஷப்படுவதை விட நீங்க அவங்களுக்கு செஞ்சா பல கோடி மடங்கு சந்தோஷப்படுவாங்க. அதனாலதான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அந்த சந்தோஷத்தாலதான் ஒரு பணத்தை அனுப்பிடுறது, போன் அடிக்கிறது, என்ன ரெஸ்பான்ஸ் வரல, போன் பண்ணா இந்த கிடைச்சிட்டா அப்படி கதை கிடைச்சிட்டு தான், அதனாலதான் அமைதியா இருக்கிறாங்க. சரியா கிடைச்சிட்டா அப்படி கிடைச்சிட்டு அதோட கிடைச்சிட்டு ஒரு வசனம் போட்டா உனக்கு என்ன எவ்வளவு வீக், சரியா கிடைச்சிட்டு ஒரு வசனம் போட்டா என்ன ரொம்ப பலகீனத்துல இருக்கிறோம். சரி அது நான் கொஞ்சம் வேலையில இருந்தேன்னு சொல்லி புரோசங்கர், நான் வேலையில இருந்தேன், ஒரு அடைய இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிக்கிறேன், அதை அனுப்பிக்கிறேன், ஒரு சொட்டு கூட ரெஸ்பான்ஸ் இல்லை. அது கூட சில பெண்களுக்கு விருப்பம்.
ஏன் விருப்பம்னா இவன் என்ன தேடுறானா, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு பாரு கொடுத்துட்டு அதை பதில் வாரத்துக்கு இவன் தேடணும். அப்படி ஒரு விளையாட்டு, சரியா? ஆனா அது அவர்களுடைய விருப்பமாக எடுத்துக்கொள்றதுக்கு எல்லா நேரங்களையும் ஆனாலும் முடியாதா, இதை வேலை வெட்டிக்கு பொறுப்பெருக்கி அதற்கு பெண்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அவர்களுடைய உணர்வுல அது இருந்து கொண்டே இருக்கும். நீங்க எதிர்த்து திருப்பி போன் அடிச்சு பேசுற ஒவ்வொரு கட்டத்திலேயே உரிமைகள் வழங்கினா அவங்களுக்கு அந்த ஏச்சி பாதிக்கவே பாதிக்காது. நான் உனக்கு இவ்வளவு போட்ட பிறகு நீ ஒரு பதில் சொல்லுன்னு எதிர்பார்த்துட்டு நீங்க அப்புறம் 1000 ஏச்சி ஏசுங்க, என்னோட சண்டை பிடிக்கிறாட்டா எனக்கு நான் வேணும் அப்படி என்ற கான்செப்ட் எங்கெல்லாம் வருதோ அது நீ எவ்வளவு சண்டை பிடிச்சாலும் உங்களோட அட்வைஸ் எதுவுமே அங்க பயனளிக்க போறல. அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு வழங்கும். இவனுக்கு நான் தேவைப்படுகிறது, என்னுடைய பதில் தேவைப்படுது, என்னுடைய அட்டென்ஷன் தேவைப்படுது, என்னோட கவனம் தேவைப்படுதுன்றது அவங்கள சந்தோஷப்படுது. இவ்வளவுதான் சப்ஜெக்ட். அப்ப அதுல நீங்க அட்வைஸ் பண்ணி என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம் இல்லை. இந்த அமைப்புல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ ஒரு பெண்ணிட்ட தேவையில்லாத அந்த ரோசம் இருக்கிற டைம் தேவையில்லாத சண்டைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீயா உன்னோட உமா என் உமா வந்தா என் உமா தான் ஃபர்ஸ்ட், இது தேவையில்லை. சும்மா நல்லா பேசிட்டு இருப்பாங்க, என்ன ஒரு ஹவர் கிடைக்கும், சரி ஏதாவது பேசிட்டு போன்னு பேசினா 5 நிமிஷத்துல சண்டை விளங்கிட்டேன். என்னடானா ஃபர்ஸ்ட்டுக்கே கணக்கு வழக்கு பேத்துறேன், அந்த பணம் அனுப்பினு யாருக்கு கொடுத்தது அப்படி இவனுக்கு தவிர பேசுறதுக்கு லாம்பளைக்கு. ஏன்னா அவன் செலவுல தான் மெயின் அவனுக்கு இருந்துட்டு அங்க கொடுத்தியா இங்க அவனுக்கே கொடுத்தா நான் அது வானான்னு சொன்னதான் போன வாரம் அப்படி இப்படின்னு ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்துடும். அந்த சண்டை ஆரம்பிச்சு அது பிறகு இது பிறகு ஒய்ஃபோட பேசவே படாது, இவள் தான் சண்டைக்கும் நீ தான் காரணம் உண்ட பிரச்சனை. பெரும்பாலும் அவளுடைய ரோச உணர்வை உன்னால புரிஞ்சு கொள்ளவே இயலாம இருக்கு. அடுத்த பெண் கம்பேரிசன்ல இருப்பா, என் வாப்பா என்ன எப்படி கவனிச்சு. பெண் பாருங்க, கல்யாணம் முடிச்ச புதுசுல என்ன சொல்லுவேன்னா என் வாப்பாண்ட அப்படி சில வெளியே சொல்ல மாட்டாங்க, மைண்ட் அளவுல பெரும்பாலும் எப்படி இருக்கு, என் வாப்பா அப்படி செய்ய மாட்டாரு இத்தனை சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்தா இவன் அவ்வளோ கவனிச்சுப்பான். வாப்பா கொடுக்காத உலகத்தையே இவன் காட்டியிருப்பான், வாப்பா கொடுக்காத வசதியெல்லாம் இவன் கொடுத்திருப்பான். ஆனா அந்த பெண்ணுக்கு வாப்பா கம்பேர் பண்ணிடுவான். எதுலேருந்தே விளங்கலையா, நீங்க என்ன விளங்க ஏசுறீங்க, நன்றி கட்டணும் இல்ல அவரையே மறக்கலைன்னா உங்களை மறக்கவே மாட்டான், சரியா? அவரையே மறக்கல, அவர் கொஞ்சம் செஞ்சதையே நீங்க நிறைய செஞ்சியும் அவங்க வாப்பாவோட கம்பேர் பண்ணி பேசுறாங்கடா, நீ நிறைய செஞ்சதை வேற யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். சிம்பிள். அது இன்னொருத்தர்கிட்ட அவரை மாதிரி எனக்கு செய்யறதுக்கான. ஆனா இவன் அந்த டைம்ல என்ன சொல்றா, நேத்து இப்படி பேசிட்டு இன்றைக்கு மாறி பேசுறான்றது. அப்ப யார சிந்தனை அடிப்படை பிரச்சனை, சரியா? அவள் உங்கள்கிட்ட கம்பேர் பண்றது என்னன்னா அந்த இடத்துல வாப்பா காட்டின அந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை சுத்தி இருந்த அவட அன்பு, அதை சுத்தி இருந்த அவட பாசம், அவட கேரிங், ஏசாம இருக்கக்கூடிய தன்மை, சரிமா அப்படின்னு சொல்றது அதைத்தான் அவள் சொல்றான். ஆனா அந்த வசனங்கள்ல நம்ம டிபேட்ல ஆயிக்கிறோம், வசனங்கள் வார்த்தைகள்லாம் சரியா வரதுக்கு திருக்குறளா வச்சுட்டு இல்லை, அது இப்படிதான் வரும். அதுதான் அந்த வசனத்துடைய பிரதிபலிப்புகள்ல உண்டு. அவங்க அதை கம்பேர் பண்றாங்க. நாங்க என்ன பண்றோம்னா, நான் இவ்வளவு செஞ்சுக்கிறேன், 10,000 அது 5,000, 5,000க்கு இந்த பாராட்டு, 10,000க்கு பாராட்டு இல்லை, இவளுக்கு மூளையில பிரச்சனை அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்துடுறேன். நாங்க எப்படி நினைக்கிறோம்னா 5,000 தந்த தந்தைய அந்த பாசத்தாலையும் அன்பாலையும் இவள் விட்டு கொடுக்குறாள் இல்லைண்டா, 10,000 தந்த என்னட்ட பாசம் கொஞ்சம் டபுளா வந்துச்சுன்னா யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். ஸோ அதை அங்கீகரிச்சா தான் இது அங்கீகரிக்கலாம், சந்தேகமே இல்லை. ஆனா அதை நம்ம செய்யறது இல்லை. நம்மளோட மூளை பெரிய விஞ்ஞானிகள் மாதிரி நினைச்சு அப்படியே ஒரு இடத்துல நின்றுறது. இந்த இடத்துல எல்லாம் பெரும்பாலான இது பெண்களை புரியாத தன்மை என்பதுல எல்லின் நுணை அளவிலும் சந்தேகம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ வறுமையில 9 மனைவிமார்களை நிர்வாகம் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா, வஅன கைருக்கும் லி அஹ்லி, நான் என் குடும்பத்துக்கு மிகவும் சிறந்தவன்டா. அந்த பெண்கள்லாம் என்னது பெண் நபிமார்களாக இருந்தாங்க இல்ல, உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமினுடைய தாய்மார்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்து அவங்க எல்லா பிரச்சனைகளும் எல்லா சோதனைகளும் மனித இயல்புகளில் உள்ளதும் அவங்களுடைய ஈமான கட்டுப்படுத்திகள் இருந்துச்சு. ஆனா பலதரப்பட்ட நிலையிலிருந்தும் ரசூலுல்லாஹ்வோட நிர்வாகம் சிறப்பாகிறது காரணம் இயல்புகளை இயல்பாக புரிஞ்சு கொண்டது. இதுதான் அம்சம். இந்த ரோசம் இதுதான் முக்கியமான காரணங்கள் உண்டு. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரோசத்துக்கான ஒரு பெண் சில உதாரணங்களையும் சப்ஜெக்ட்லையும் பார்ப்போம். அதாவது முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி எப்படி வருதுன்னு சொன்னா, ஆயிஷாலாம் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வயசான பெண் ஒன்று வர, வயதான ஒரு பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தோற்றத்தை பார்த்து நீங்க யாருன்னு கேட்குறாங்க. சொல்றாங்க, நான் ஜஸ்ஸாமா அல் முஸனியா அப்படின்றாங்க. ஜஸ்ஸாமா அல் முஸனியா அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் உடனே பல் அன்தி ஹஸ்ஸானா அல் முஸனியா, ஜஸ்ஸாமாட பேரை மாத்துறாங்க ரசூலுல்லாஹ், ஹஸ்ஸானா அல் முஸனியா. ஷேக் அல்பானி சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹால தண்ட தஹ்கீக்ல இந்த ஹதீஸ் எல்லாத்தையும் தஹ்ரீஜ் பண்ணுவார். பண்ணிட்டு இது ஹதீஸ் சஹீஹானது, இதை நான் தஹ்கீக் பண்ணுறதுக்கான காரணம் என் மகனுக்கு நான் ஹஸ்ஸானான்னு பேர் வைக்கணும்னு நான் ஒரு முடிவெடுத்திருந்தேன். அப்போ இந்த ஹதீஸ் சஹியா லைஃபான்னு பார்த்தேன், அதை முழுசாக பார்த்து ஹதீஸ் சஹியானது, அதனால என் மகளுக்கு ஹஸ்ஸானான்னு என்ன செஞ்சேன், நான் பேர் வைத்தேன் என்று ஷேக் அல்பானி என்ன செய்வார் சொல்லுவார். அல்பானியுடைய ஆம்பளை பிள்ளைகிட்ட பேரெல்லாம் அப்துல் ஒரு அப்துல் முஹைமின் விளங்கிட்டா, அதே போல் அப்துல் ரஹ்மான், இந்த மாதிரி தான் பேரெல்லாம் வரும்.
பெண்ணுடைய மகளுடைய பெயர்கள் உண்டு, ஹஸ்ஸானா, சுகைனா, அப்படி நிறைய பேர். சுகைனா தான் அவங்களுடைய இதிலே வந்து நல்ல ஒரு அறிவுத்துறையில் நல்ல வளர்ந்த பெண்மணி. சஅல்து அபி, என் தந்தையிடத்தில் கேட்டேன் ஒரு புத்தகம் போட்டால் தான் அது நல்ல ஒரு புத்தகம். அதாவது ப்ராக்டிக்கலான ஃபிக்ஹுல் உள்ள எல்லா விஷயங்களும் சஅல்து அபி, பாப்பட்ட கேட்டேன் அப்படி அந்த புத்தகம் இருக்கு. இப்போ பல் அந்தி ஹஸ்ஸானால் முஸனியா கைஃப அன்தும், ரசூலுல்லாஹ் எப்படி கைஃப ஹாலுக்கும், எப்படி இருக்கிறீங்க, கைஃப குன்தும் பஅதனா, நாங்கள் வந்த பிறகு நீங்கள் எப்படி இருந்தீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அவங்களுக்கு பழைய கால ஒரு தொடர்பு வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறான். ஃபகாலத் பிஹைர் பி அபி அன்த வ உம்மி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என் தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நாங்கள் ஹைராக்கிறோம், நல்லா இருக்கிறோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க போயிட்டாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவ்வளோ ரோசம் இதில். காலத் ஆயிஷா ஃபலம்மா ஹரஜத் குல்து யா ரசூலுல்லாஹ் துக்பிலு அலா ஹாதிஹில் அஜூஸி ஹாதல் இக்பால், இந்த அளவுக்கு போட்டு கவனிக்கிறீங்கன்றான். நம்மளோட பாசையில் சொன்னால் இந்த அளவுக்கு என்ன போட்டு என்ன கவனிக்கிற, இந்த வயசான பொம்பளை கவனிக்கிறீங்களே என்ன விஷயம்? அதில் ரோசம் என்ற வார்த்தைகள் எதுவும் வரலை. ஆனால் வார்த்தை புரியும். துக்பிலு அலா ஹாதிஹில் அஜூஸி ஹாதல் இக்பால், இந்த கவனிப்பு கவனிக்கிறீங்களே அப்படின்னு ஆயிஷாரெல்லாம் கேட்குறாங்க. ஃபகால இன்னஹா கானத் தீனா ஜமன ஹதீஜா, ரசூலுல்லாஹோட பதில், ஹதீஜா ரதியல்லாஹு அவங்களோட காலத்தில் இவங்க எங்களோட வீட்டுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். வ இன்ன ஹுஸ்னல் அஹ்தி மினல் ஈமான், கடந்த காலங்களை மறக்காமல் இருப்பது ஈமானில் உள்ள ஒரு பகுதி. என்ன ரசூலுல்லாஹ் ஹுஸ்னல் அஹ்துனா எங்களோட பழகினவங்க, எங்களோட உறவு பாராட்டினவங்க, எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்துல உதவி செஞ்சவங்க, ஒரு ஆலோசனை பண்ணவங்க. அதனால் எங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து அவங்க எங்கேயோ தூரத்தில் இருப்பாங்க, நாங்கள் எங்கேயோ தூரத்தில் இருப்போம். ஆனால் அந்த நாளை மறக்காமல் இருப்பது, அதை அவர்கள் வந்த நேரத்தில் அதை ஞாபகம் வைத்து அவர்களுக்கு நடந்து கொள்வது மிகச்சிறப்பு. நன்றி உறவு அல்லது உறவு மறவாமை என்கின்ற ஒரு தலைப்பில் நான் கொத்துபான் நடத்திப்பேன். இந்த இது இன்ன ஹுஸ்னல் அஹதி மினல் ஈமான், ஈமான்ல உள்ள ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதில் ஆயிஷா ரதியல்லாஹு ரோசத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இத்தனைக்கும் அது வந்து என்ன ஆயிஷா ஹதீஜா இல்லாமல் சம்மந்தப்பட்டதோ மற்ற மனைவிமார்களோட சம்மந்தப்பட்ட செய்திகளோ அல்ல. இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பதிலை சொல்லிக்கிறோம். நிறைய செய்திகள் ஆயிஷா ரதியல்லாஹு தொட்டு தான் சொல்கிறீங்களே தவிர மற்ற மனைவிமார்களை பற்றி சொல்கிறது இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. மற்ற மனைவிமாரெல்லாம் சொல்கிறதோ நீங்கள் கவனிக்கிறது சரியா, அது ஒரு பிரச்சனை. ஆயிஷாரெல்லாம் மட்டும்தான் கவனிக்கிறோம். இல்லைன்னா இவ்வளோ செய்தி சொல்லிக்கிறோம். உம்மு சலமாரெல்லாம் சொல்லிக்கிறோம், அப்சாரெல்லாம் சொல்லிக்கிறோம், ஜைனபெல்லாம் கூட சொல்லிக்கிறோம், மைமூனெல்லாம் கூட சொல்லிக்கிறோம். திருமணம் மட்டுமில்லை, திருமணம் அல்லாது இன்னும் சொல்ல போனால் ஆயிஷாரெல்லாம் கூட பரம்பரை சப்ஜெக்டை விளங்கப்படுத்தாத அளவில் மைமூனா ரதியல்லாஹு கூட விளங்கப்படுத்திக்கிறோம். எவ்வளவோ சொல்லி ஜைனபெல்லாம் விளங்கப்படுத்திக்கிறோம். பார்வை அப்படி இருந்தால் கோர்வை அப்படி தான் வழங்கும் சரியா. அதனால இது ஒரு அம்சம் சரியா. இன்னொரு ஒரு அம்சம் என்னன்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க நிறைய செய்திகள் அறிவிச்சோம். அவங்களுடைய திருப்பி வந்த செய்தியெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 5000 லட்சம் செய்திகள் என்ன செஞ்சு அவங்க அறிவிச்சுக்கிறாங்க, 3000 லட்சம் செய்திகள் என்ன செஞ்சுக்கிறாங்க அறிவிச்சுக்கிறாங்க. அப்போ அது ஒரு காரணம். இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னால், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கல்வியில் என்ன செஞ்சாங்க, மற்றவர்கள் எல்லாரை விட மிகவும் பலமானவர்களாக இருந்தார்கள் என்பதும் ஒரு காரணம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம். அடுத்தது அவங்க இளம் பெண்ணாக இருந்ததுனால அவங்களுக்கு மற்றவர்களுக்கு கிடைக்காத பல செய்திகள் பல அம்சங்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யுது கிடைச்சது. ஹதீஜா ரலியல்லாஹு பற்றி தான் நிறைய பேசுகிறோம். ஆனால் அவங்க ரசூலுல்லாஹ் காலத்தில் மௌத்தாயிட்டாங்க. ஜைனப் பின்த் ஹுசைமாவும் என்ன செஞ்சிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா. அடுத்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் மௌத்தாயின பிறகு வேகமாக மௌத்தாயின மனைவிமார்கள் ஒருவர். இப்படி நிறைய பேர் மௌத்தாயிட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தான் கடைசியாக என்ன செஞ்சாங்க, மௌத்தாயினாங்க. அப்போது இந்த அடிப்படையில் நம்ம செய்திகளில் இது வரதுக்கான காரணம் இதுதான் என்பதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிச்சாங்கன்னு சொன்னாங்கண்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்களே தவிர சரியா ஆயிஷா செய்தியை நினைச்சிடப்பா, இது ஹதீஜா ரலியல்லாஹு செய்தி அறிவிச்சது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு காலத்தில் அவங்க வருவாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது பேச்சு யாரை பற்றி, ஹதீஜா ரலியல்லாஹு பற்றி, அவங்களோட காலத்தில் இருந்த பெண்ணை பற்றி. அறிவிக்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்ததுக்காக எல்லாமே ஆயிஷாவோட செய்தியின் அர்த்தமும் அல்ல அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அதாவது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி, இது வந்து பலதார திருமணத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அந்த ரோசத்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. 5229 இலக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மாஹிர்து அலம்ரஅத்தின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா ஹிர்து அலா ஹதீஜா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நான் ரோசப்பட்டது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஏனைய மனைவிகளுக்கு நான் ரோசப்பட்டது இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த அளவுக்கு நான் ரோசப்பட்டேன். சொல்றது யார், ஆயிஷா. இதுதான் அந்த காலத்து பெண்களையும் இந்த காலத்து பெண்களுக்கு உள்ள சின்ன ஒரு டிஃப்ரெண்ட். ஈமான்ல உள்ள ஈமானிய பெண்களுக்கு அந்த காலம் இந்த காலம்ல ஈமானிய டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்ற மனைவிகள் சஹாபா பெண்கள்கிட்ட என்ன நீங்க காணுவீங்கடா, ரோசங்கள்ல அவங்களுக்கு அவங்களெல்லாம் ஒரு அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு அளவுக்கு சமமாக இருந்தாலும் உண்மையை ஏற்றுக்கொள்வதில்லை, பலகீனத்தை அங்கீகரித்து கொள்வதில்லை, ஃபதுல சிறப்பை சொல்றதில்லை, ஆண்களுக்குரிய சிறப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. அதெல்லாம் அவங்க முதற்தரமாக இருந்தாங்க. எப்படி சொல்றான், நான் வந்து இப்படி அவங்களோட கூட ரோசப்பட்டேன் பிள்ளைதான் எங்களோட பெண்களில் அதிகமானவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டான் அந்த இடத்துல. அதை ரோசமெல்லாம் இல்லை, நியாயம் அப்படின்ட்டுருவாங்க.
பிழையெல்லாம் இல்லை, விளங்கிட்டா, சரிதான் அப்படின்றோம். ஆனா அப்படி சொல்லலை. மாஹிர்து அலம்ரஅத்தின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா ஹிர்து அலா ஹதீஜா. நான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மீது ரோசப்பட்டது போல நான் வேற யாரிடத்திலும் ரோசப்பட்டதில்லை. அதுல பாருங்க அவங்களுடைய நீதி நேர்மை. இந்த பெண்கள் யோசிக்க வேண்டிய தங்களோட ரோசத்துல இதுதான். எங்கட ரோசம் கணவனுடைய தாய்க்கு நீதி செலுத்த விடுகிறதா, இல்ல அவரை நீதி செலுத்துற அவரோட நீதி சப்ஜெக்ட் நம்ம அவருக்கு என்னது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லை. ஆனா நீதி செலுத்த விடுதா, அவங்களுக்கு சரியான வார்த்தை பேச விடுகிறதா இல்லை. நிறைய பேர் அநியாயமா ஒரு சின்ன விஷயத்தை ரோசத்தால பெருசாக்கி என்ன செஞ்சிடறாங்க சொல்லி கணவன் அணுக வேண்டும், அது வேற அம்சம். ஆனா பெண்கள் அதை யோசிச்சு பார்க்கணும். சொல்லிட்டு சொல்றாங்க, ஏன் தெரியுமா அந்த ரோசம் இதான் இதை எடுத்தது காரணம் லிகஸ்ரத்தி திக்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இய்யாஹா வ ஸனாஇஹா அலைஹி. இதான் காரணம். அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துவதும் நிறைய அவங்கள புகழ்றது காரணம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை அடிக்கடி ஞாபகப்படுத்துவதும் நிறைய புகழ்வதும் தான் எனக்கு ரோசத்துக்கு காரணம். அப்போ ஒரு பெண்ணுக்கு நீங்க கூடுதலா ஒரு ஆளை பத்தி, குறிப்பா பெண்ணை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா, அது குடும்பமா இருக்கலாம், வெளியே இருக்கலாம், எதை பத்தியா இருக்கலாம், அவங்களுக்கு ரோசம் என்ன செய்யும், வந்தே ஆகும். விளங்கிட்டா? அவங்க கூடுதலாக திருப்பி 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 சில அதை ஆசார்கள்ல பார்க்கிறோம். ஊர்லினே என் கணவனை விட்டு தடுப்பது எப்படி அப்படின்னு என்ன சில பெண்கள் எடுத்து செஞ்சுக்கிறாங்க, அதாவது கேட்டுக்கிறான். இப்போ அது புதுசாக என்னது அறிவிட்ட ஒருத்தர் என்ன செஞ்சாரு, அப்படி ஒரு கேள்வி கேட்டால் ஆசார்களையும் என்னது, ஆசார்கள் இதை விட நிறைய வருது. ஊர்லிங்களை தடுப்பது மட்டுமல்ல, என்ன நிறைய விஷயங்கள் வருது. சரியா? அதை எப்படி தடுப்பதுன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பெண்ணுடைய ரோசம் என்ன செய்யும், அந்த இடத்துல இருந்து கண்டிங்க. அதை இதுதான் பிரச்சனை. ரோசம் எல்லைகளை தாண்டி போய் உங்களே அழிச்சு கொள்ற அளவுக்கு, அதாவது இஹ்திமாம ஜாயித், விளங்கிட்டா, அதாவது கூடுதலான கவனம் உங்களே என்ன செஞ்சிடும், அழித்து விடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துவதனால பாராட்டுவதனால எனக்கு ரோசமாயிடுச்சு. நாங்க யாரை பாராட்டினாலும் அப்படி வரும். எங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஒரு லேடி டீச்சரை அப்படி படிச்சுதான் இப்படி படிச்சுதான் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க. சரியா? கோபமா வந்துரு, என்ன டீச்சர் படிச்சதுக்கு பாராட்டுறீங்களா, வேற எதுக்காக பாராட்டுறீங்களே, எந்த பாராட்டு பாராட்டுறீங்கன்னு நான் படிப்பை தானே சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களாம் 50-60 வயசு அப்படின்ட்டு. இது ஹதீஜாலாம் மௌத் ஆயிட்டாங்க. இமாம் தஹாபி கீழே குறிப்பு இதை பத்தி சொல்றாரு என்றா, ஆச்சரியம் என்னன்னா அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 8 மனைவிகள்ல படாத ரோசத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகின பெண்கள் என்ன செஞ்சாங்க, ரோசப்பட்டார்கள். அல்லாஹ் இதுலயும் அவங்களுக்கு பரக்கத்தையும் ஹைரையும் வச்சான். காரணம் என்னடா, வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களோடு அவங்களுக்கு அதிகமான ரோசம் இந்த அளவுக்கு வரல. அதனால வாழ்க்கைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் என்ன செய்யல, இருக்கவில்லை என்றார் இமாம் தஹாபி. அதாவது எல்லா விஷயத்துக்குள்ளும் நல்ல வடிவத்தை பார்க்கறது இதுதான். அப்ப அவங்களுக்கு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா அதுலயும் அல்லாஹ் அந்த ரோசத்துல ஹைரை வச்சான்றான். ஆனா ஆயிஷா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தான் நினைச்சிட்டு இருந்தா. ஏண்டா இன்றைக்கும் முஃபாதலா அறிஞர்கள் மத்தியில ஹதீஜா ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்றுதான் இருக்குமே தவிர, இமாம் தஹாபி சொல்றாரு ஆனா வாகிஃபும், நான் இதுல நடுவில் நிக்கிறேன் என்றுட்டு ஹதீஜா ரலியல்லாஹு செய்தியை தான் நிறைய என்ன செய்றாங்க, சொல்றாங்க. வகத் ஊஹிய இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லிட்டு பெரும்பாலும் ரோசமான பெண்கள் நல்லதை மறைச்சிருவாங்க, நல்லதை சொல்ல மாட்டாங்க. அது சொன்னா என்ன நடந்துருமாண்டா, இவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்துருன்றதால அதை சொல்ல மாட்டாங்க. சில இடத்துல ஓகே, ஆனா அவங்களுக்கு ஒரு மார்க்க ரீதியான அடையாளத்தை சொல்லாம இருக்க கூட. நாங்க ஜைனப் பின்த் ஜஹ்ஷுடைய செய்தியிலே பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, ரோசத்துக்கு மத்தியிலே அதை சொன்னாங்க. இதுலயும் ஹதீஜா நபி சொல்றாங்க எப்படின்னா, வகத் ஊஹிய இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, அய்யுபஷ்ஷிரஹா பிபைத்தின் லஹா ஃபில் ஜன்னதி மின் கஸம். இல்லைங்களா? அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை அவர்களுக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு என்ன, அதாவது நன்மாராயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியாக அறிவிக்கப்பட்டது. யார் சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது ஒரு சிறப்பை சொல்றது. ஆயிஷா ரலியல்லாஹு ரோசமான பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த சிறப்புகள் ஹதீஜா ரலியல்லாஹு சிறப்புகள் அறிவிச்ச அதிகமான பெண் யாருன்னா ஆயிஷா ரலியல்லாஹு. இந்த நீதி பெண்கள் யோசிக்கணும். ஏன்னா இந்த ரோசத்தின் படி நான் என்னென்ன அநியாயம் செஞ்சுக்கிறேன், என்னென்ன பிழை செஞ்சுக்கிறேன், என்னென்ன தவறுகள் செஞ்சுக்கிறேன் யோசிச்சு பாரு. அப்படியே நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கனாலும் போனா போதுன்னு ஒத்துக்கொண்டவங்களாம் இருக்கிறாங்க. என்னடா சரி சிறப்பா இது உங்களோடமா நீங்க மதிச்சுட்டு போங்க, பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை. இந்த அதாவது என்னடா போற போக்குல ஒத்துக்கிறது. இந்த மாதிரி இல்லாம நீங்க நீதியா உங்களுடைய ரோசம் சேவை செய்ய உதவணுமே தவிர அதை பிரிக்கிறதுக்கு வேற விஷயங்களுக்கும் அது போயிடக்கூடாது. நீங்க அந்த ரோசம் என்ன செய்ய கோபத்தை உண்டாக்கும். ரோசம் கோபத்தை உண்டாக்கும். அதிக கோபம் என்ன செஞ்சிடும், குடும்பத்தை என்ன செஞ்சிடும், அழித்து விடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த செய்தியை பாருங்க. அப்ப இதுல நம்ம இன்னொன்று, ரோசம் இயல்பானது, ஆனா நீதித்தன்மை பெண்கள்கிட்ட வர வேண்டும் என்றது இதுல பெண்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்கள் இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டியதா, ரோசம் என்ன செஞ்சிடும், நீதியை தாண்டி என்ன செஞ்சிடும், போயிடும். அதனால அது நல்ல பகுதியுடைய ஒரு விளைவுதான் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சஹீஹ் புகாரி 2481 இலக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அனஸ் சொல்றாங்க,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அதாவது சில மனைவிமார்களிடத்தில் இருந்தார்கள் வருது. அது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தான் இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சாப்பாடு தட்டு வருது ரைட்டா. சாப்பாடு தட்டு வந்து யார் தீர்ந்து வந்தாரு கருத்து முரம்பாடி 3 பேர் சொல்றாங்க. ஒன்றில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின்த் ஜஹஷ், அல்லது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. சரியா? இதுல நிறைய பேர் வந்து சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க தர்ஜீ பண்றாங்க. காரணம் ரிவாயத்துல சஃபியாண்டு சஹீஹான அறிவிப்புகள் என்ன செய்யுது நிறைய வருகிறது. அல்லாஹு அலம். அப்படி அடுத்தது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் கொஞ்சம் பலமா வருது. அடுத்து உம்மு சலமா ரலியல்லாஹு வந்த உடனே அதை கண்ட அந்த சாப்பாடு தட்டை கண்ட உடனே அந்த வேலைக்காரர் வகையில சாப்பாடு தட்டை கண்ட உடனே வந்து கையால் செஞ்சிடறாங்க ஒரே தட்டு. சில அறிவிப்புல வருதுன்னா அகதத்து நீ ரியாதத்து வழங்கிட்டா எனக்கு ஒரு திட்டுக்கம், அதாவது ஒரு விதமான ஒரு இது வந்துட்டு வந்ததோட பிடிச்சேன்னு செஞ்சுட்டேன் தட்டிட்டு. சில அறிவிப்புல வந்து லைஃபான அறிவிப்புகளை கூட நிற்கலாம். சில அறிவிப்புகள் வருது எடுத்து அடிச்சேன்னு சொல்லி என்ன செய்யுது வருகிறது. அது வந்து ரெண்டா உடைஞ்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே எடுத்து என்னது கப்பை ஜாயின் பண்ணி அந்த சாப்பாடு எல்லாத்தையும் அதில் போட்டு, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புடைய உச்சகட்டம். இது ஆண்களுக்கு அட்வைஸா பெண்களுக்கு அட்வைஸா? இது வந்து ஆண்களுக்கு. அப்போ ஒரு கோப்பை நம்மட வீட்டில் உடைச்சிட்டேன்னு வைங்க, நம்ம வீட்டை உடைச்சிருவோம் வழங்கிட்ட, குடும்பத்தை உடைச்சிருவோம், கிச்சனை ரெண்டாக்கிடுவோம். அதை நம்ம யாரு அங்கதான் நம்மளோட திறமையெல்லாம் என்ன வெளிப்படும். என்னுடைய ஆளுமை என்ன, இத்தனை யுத்தகல வீரமெல்லாம் காட்டுறது அங்கதான். என் ஆளுமை என்ன யாரு தெரியுமா அப்படி இப்படின்னு வரலாற்று அப்படியே போ. பெண் வந்து அந்த கோப்பையோட செப்டரோட முடிச்சிருவாள். அது என்ன சுத்தி பேசிட்டாலும் சரி கோப்பையோட செப்பில தான் என்ற ஒரு ஒத்துக்கெல்லாம் இருப்பான். நம்ம அந்த ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் நம்மளோட மானம் மரியாதை இழந்துரும் நம்ம. சரியா? இது இப்படி ஓடிங்க உனக்கு இந்த குணம் இருக்குதானே, இந்த குணம் இங்கே மாறப்போ பரம்பரை குணம், உன்னோட பரம்பரை குணத்தை கொண்டு வந்து இங்கே வச்சு என் வாழ்க்கை சுபஹானல்லாஹ் என் புள்ள மட்டும் ஒழுங்கு அதை பார்த்து கெட்டு போச்சு. அவ்வளவு தத்துவம் வழங்கிட்டா என் புள்ள கெட்டு போறது, ஊர் கெட்டு போறது, குடும்பம் என்ன, மானம் என்ன, மரியாதை என்ன, தொழில், அது இதுதான் ஆம்பளையே சாகடிக்கிறது. ஹார்ட் அட்டாக்ல போயிடுறேன். இதுதான் ஆம்பளையோட பிரச்சனை. இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, முதலாவது நிம்மதி ரசூலுல்லாஹ்களுக்கு அதுல ஃபதம்மஹா வஜஅல ஃபிஹா தஆம், சாப்பாடு அதுல போட்டாங்க, அதை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அங்க யாருக்கு வந்தது அவங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. வஹபஸ ரசூல வல் கஸர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்டா ரசூல். யாருக்கு வந்த வேலைக்காரருக்கு வெயிட் பண்ணுங்கண்டா. அதை அதாவது எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அந்த பாத்திரம் அதை கஸ்ஆண்டு வருது, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட ஒரு அளவுக்கு பெரிய ஒரு இப்படி பாத்திரமா இருக்கணும். சரியா? அதுக்கு பின்னால வீட்டில் இருந்த மற்ற நல்ல பாத்திரத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதே இமாம் புகாரி வந்து தமான் பாத்திரங்களுக்கு வாரண்டிக்கான மாதிரி, சரியா, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது, அது சம்பந்தமான சப்ஜெக்டுகளை கொண்டு வருவார். இது ஃபதஃபா அல் கஸ்அத்த ஸஹிஹா வ ஹபஸல் மக்ஸூரா, உடைச்சதை வச்சுட்டு மற்றதை என்ன செஞ்சாங்க கொடுத்து அனுப்பினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம அதையும் செஞ்சு கொடுங்க பாரு. இதில் தான் நீ இதுக்கப்புறம் என்ன செய்யணும், கழுவணும், இதில் தான் சாப்பிடணும், இதான் செய்யும். உனக்குரிய தண்டனை இதுதான், விளங்கிட்ட பெருமதி வழங்கணும். வீண் விரை தெரியுமா இதெல்லாம் இஸ்ராஃப் அப்படி என்று அதுக்கு ஒரு குத்துபா. சரியா? வீண் விரைன்னா பிழைதான், தவறுதான், நடந்துட்டு ஓகே. ரோசத்துல நடந்ததுன்றது நமக்கு விளங்கிட்டா நிச்சயமா அதுக்குள்ள பெரிய செப்டருக்குள்ள எல்லாம் போகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கே அது தெரியும். மிஞ்சி போனா நம்ம என்ன சொல்லலாம் தெரியுமா, உனக்கே தெரியுதானே பார்த்து முடிச்சு. அது நல்ல ஒரு பாடமாயிக்கு, நீங்களும் நிம்மதியாயிக்கு. நீங்க வந்து என்ன அதாவது நிலைமை என்று தெரியா, ஆண்கள் வந்து அதுல வந்து ஒரு பெரிய பாடமே எடுத்துடுற சிலபஸ் வந்து விளங்கிட்டா. அதனாலதான் நிம்மதி இல்லாம போறது. நிம்மதி இல்லாம போற மட்டும் வெளி வேலைகள் அப்செட் ஆகிரும், வேற வேற பிரச்சனை ஆயிரும், உனக்கு தேவையில்லாத சோகமெல்லாம் வந்து சேரும், எல்லாம் மனசு சைத்தான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நிறைய இருப்பான். அப்புறம் ரசூலுல்லாஹ் இது ரோசம் என்று விளங்கிட்டதுனால அதை அப்படி என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. சில அறிவிப்புகள்ல சில அறிஞர் சஹீஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வோட முகத்துல நான் கோபத்தை கண்டேன்னு வருது. காரத் உம்முக்கும், தாய் கோபப்பட்டான்னு சஹீஹ் புகாரில வருது. அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை கண்டேன், ரசூலுல்லாஹ் எனக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொன்ன மாதிரி வருது. அதுக்கு நீங்க தகுதிதான் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி என்ன அந்த அப்படி எதிராக நான் சொன்னாலே என்ன தகுதியான செய்தி மாதிரி வருது. ஆனால் அதை நான் தவிர்த்துட்டு, காரணம் இது புகாரில் வரக்கூடிய செய்தியில் அப்படி எதுவுமே என்ன இல்லை. அதனால இமாம் புகாரியுடைய இக்தியார் மிக சிறப்புன்றதுனால ஓகே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட தாய் கோவப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி மிக சாஃப்டான முறையில் ரசூலுல்லாஹ் அதை டீல் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, முடித்து விட்டார்கள் அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அந்த ரோசமான அந்த நிலைகளை கண்டா ஒரு கணவனுடைய, எனவே மனைவியை புரிந்து கொள்ளுன்றதுல இதுதான். அப்போ மனைவி தவறுல இருக்குது. இப்ப 2 இடத்துல, முதலிடம் அதாவது நம்ம வந்து சொன்னோம் அவங்களோட ஃபித்ரத்தில் உள்ள அவங்களோட பணி, அப்போ அதுலயும் அவங்களோட தவறு இல்லை. 2வது இடம் குணரீதியான சில இயல்புகள், அதுல அவங்க சிலது அவங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆனா இயல்போட பிறக்கக்கூடிய சில குணங்களும் இருக்குமே, அதில் போராடணும், அவங்க கடமை. அதுவும் பெரிய ஒரு சப்ஜெக்ட் அங்க சொல்லலாம். 3வது ரோசம், அதுதான் எங்களோட வாழ்க்கை. அவங்களுடைய ரோசத்தால தான். அப்படி ரோசமே இல்லாத ஒரு பெண் நமக்கு அமைஞ்சிட்டுன்னு வைங்களேன்,
நமக்கு ஒரு வந்த நாள்ல இருந்து ஒரு விசாரணை இருக்கிறது இல்லை, ஒரு வேலையும் செஞ்சு தரதில்லை. நம்ம என்ன வெளியே அயன் பண்ண கொடுத்து கொண்டு வந்திக்கிறோம், பிரச்சனை போட்டு போங்கன்றா, கேட்டா எடுத்து தாரா, கேட்காட்டி சும்மா இருக்கிறான்டா. அதான் நீ தானே எதிர்பார்த்த ரோசம் இல்லாத ஒரு ஆளை. அப்படித்தான் இருப்பாங்க. கேட்டா தானே எடுத்துறான்னு அவர் கேட்டானே என்ன சொல்லுவீங்க? நீங்க கேட்கல அதனால தானே எடுத்துறல. உனக்கு விலங்கல்லையா? மற்ற ஊடுகளெல்லாம் நீ பார்க்கலையா? அப்ப சரியா உனக்கு விலங்குல என்ன விலங்குல? உடுப்பு கழுக சொன்னீங்க, கழுவினேன். நேத்து கழுக சொல்லல, நான் கழுகலை. சரியா? இன்னைக்கு அயம் பண்ண சொன்னீங்க, நான் அயம் பண்ணேன். நேத்து அயம் பண்ண சொல்லல, நான் அயம் பண்ணல. இதுதானே உலகத்துல இயற்கையான உள்ளது. அப்படின்னா நமக்கு ரோசம் வருது, கோபம் வருது. இப்படி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்ப விலங்கு தானே. அப்ப அதுதான் அது. அதாவது என்னன்னா, அந்த சாப்பாடு வீட்டுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து சமைச்சு வச்சிருப்பாங்க. இவருக்கு அந்த 12 மணிக்குள்ள டைம் சாப்பாடு வேணும். சாப்பாடு வைக்கிற மட்டுமில்ல, அதை போட்டு அவங்க சாப்பாடு வைக்காம வாங்க கிச்சனுக்கு இந்த சாப்பாடு போடுறேன்டாலும் கோவம் வருது. போட்டுட்டு கூப்பிடு, அதை சாப்பாடை ரெடி பண்ணிட்டு கூப்பிடு. அது கூட தெரியாதாண்டா அதை மனைவி எக்ஸப்ட் பண்றான். என்ன சரி சரி இந்த போட்டுட்டு கூப்பிடுறேன்டா. அவங்க போட்டுட்டு கூப்பிட நீங்க சொல்லலேன்னு திருப்பி கேட்டான்னு வைங்களேன். நீங்க சொன்னா நான் இதெல்லாம் சொல்லிட்டிக்கிறதுக்கு சொன்னா தானே செய்யணும். நியாயமா யோசிச்சு பாருங்க. சொன்னா தானே செய்யணும். ஆனா அவள் அப்படி திருப்பி பேச மாட்டேன். சொன்னா தான் செய்வேன்னு பேச மாட்டான். உங்களுக்கு பேசுறதுக்கு இருக்குது அதிகாரம், நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. திருப்பி அவ அப்படி ஒரு கேள்வி கேட்டானா 100% நியாயம். அந்த இடத்துல அவ்வளவுதான். அது திருப்பி கேட்டா இவனுக்கு சுள்ளு உரைச்சிடும். உரைச்சொன்னே என்னட்ட திருப்பி கேட்கிறியான்னு அந்த செக்ஷன் அங்க உடைச்சிடுறது. சரியா? இந்த திருப்பி எப்படி நீ கேள்வி கேட்கலாம்? விளங்கு தானே? அல்லாஹ் தஆலா நீங்க சொல்லி செய்ய வேண்டிய வேலையில அவங்க சொல்லாம செய்யற அளவுக்கான ஒரு ரோசத்தை இருந்தாங்க. நீங்க ஒரு வேலை செய்யலன்னு அவங்கள குத்தம் சொல்ற டைம்ல அவங்க புலம்பினாலும் சரி, திருப்பி போய் சொன்னாலும் சரி, நான் தான் செஞ்சிருக்கணும் என்ற உணர்வுல அவங்க செய்யறாங்க. பாத்தீங்களா? அதெல்லாம் ரோசத்துடைய விளைவு. விளங்கிட்டா? அந்த ரோஸ் இல்ல பாசத்துடைய விளைவு தான் இவ்வளவு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பாசம் தான் ரோசம். விளங்கிட்டா? பாசம் இல்லாத ஒரு ரோசம் இருந்தா அது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கணக்கில்லாத பாசமா இருக்கும். ஓகே கேட்டா செஞ்சிருவோம் அப்படி அந்த மாதிரி இருக்கும். அந்த பாசம் வேணுமா? ரோசம் கலந்த பாசம் வேணுமா? தாய்க்கு வர்றது ரோசம், தங்கைக்கு வர்றது ரோசம். அதே போல என்னது மனைவிக்கு வருவது ரோசம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுல எங்களுக்கு தான் உபதேசம். அங்க கப்பை உடைத்திருக்க கூடாது, கோப்பை உடைத்திருக்க கூடாது என்பது அது ஓகே, பிழைதான். அதுல மார்க்க ரீதியா தவறு இல்லை. ஆனா ஆயிஷா செஞ்சிட்டாங்களே, அப்ப எப்படி நம்மளோட மனைமாருக்கு அட்வைஸ் பண்றது? ஆயிஷா செஞ்சாங்க பாத்தீங்களா, அதனால நீ செய்யாத, அப்படியே அட்வைஸ் பண்றது. சரியா? ஆயிஷா ரலியல்லாஹு அவ்வளவு பொறுமையானவங்க, நல்லவங்க. என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த மனிதருடைய மகள், அவங்களே அப்படி நடந்துக்கிறாங்கன்னா கோப்பை உடைக்கிற அளவுக்கு அப்படியான நடந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துல அதை பொறுத்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்ன செய்து இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் நான்காவது பகுதி. அப்ப இது ரோசம் சார்ந்த என்ன, அதாவது பகுதி என்னத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது நம்ம ஒரு பெண்ணோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையில் அடுத்த பகுதி ஒரு பெண் விஷயத்தில் நம்ம காட்ட வேண்டிய அம்சம், அதாவது முஆமலத்துஹா பில் லுத்ஃப் வ அதமு ஹுஜ்ரானிஹா இல்லா ஃபில் பைத். நானாக சில அந்த தலைப்புகளை எடுத்துக்கினேன். ஒரு பெண்ணை மென்மையாக கையாளலும், அவர்களை வீட்டில் அல்லாமல் வெளியே பகைக்காமல் இருத்தல். மென்மையாக கையாளல் என்பது நம்ம ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிறோம். ஆனா மென்மையாக கையாளல் என்பது அவங்க ரோசப்படுற டைம்ல, அவங்க என்ன, அதாவது இயல்பாக சில நேரத்தில் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற டைம்ல அந்த குணங்களுடைய விளைவு அதெல்லாம் இல்லை. அதையும் தாண்டி ஒரு பெண்ணை நீங்க எப்பயுமே அப்படிதான் கையாளும். இந்த இடம் பெண்ணை புரிந்து கொள்ளல் என்ற பகுதியில் மிக முக்கியமான ஒரு இடம். சஹீஹுல் புகாரில அந்த அவதூறு ஆயிஷார்லாம் உங்களுக்கு சொன்ன சம்பவம் இது. அதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வருது, வன்னாசு யுஃபீதுன ஃபீ கௌலி அஸ்ஹாபில் இஃப்க். இந்த அவதூறு கட்டிவிட்டவர்களுடைய கதையில மக்கள் மூழ்கி கிடந்தார். லா அஷ்உரு பிஷைஇன் மின் தாலிக். அதுல எந்த உண்டையும் நான் என்ன செய்யவில்லை, உணராமல் இருந்தேன். வஹுவ யரீபுனி ஃபீ வஜஇ அன்னி லா அஅரிஃபு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லுத்ஃப அல்லதி குன்து அரா மின்ஹு ஹீன அஷ்தகி. ஆனா அது எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. என்னன்னா, எனக்கு தெரியாது எதுவும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த அந்த அந்யோன்யத்தை, அந்த நளினத்தை நான் இருக்கிற வழியில் நான் காணவில்லை. அவங்க 1 மாத காலமா சுகமீனமா இருக்கிறாங்க, போயிட்டு வந்த பிறகு. வளமையா ரசூலுல்லாஹ்ட்ட லத்தீஃப், அந்த லுத்துஃப நான் காணல. அது மட்டும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு என்றாங்க. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு வந்திக்கிறது அவதூறு செய்தி. ரசூலுல்லாஹ் குறைச்சிக்கிறது இது மட்டும்தான். இது அதாவது அல்லுத்துஃப், ஆயிஷா அவங்கள மென்மையா அணுகிறது, நளினமா அணுகிறது, சிறப்பா பேசுறது, மனைமார்களோட கண்ணியமா அணுகிறது, இது ஒன்று ரசூலுல்லாஹ் வச்சாங்க. ஆயிஷா எனக்கு அந்த வழியில உள்ள ஒரே சந்தேகம் என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த செய்தியே தெரியாது, ஒரே சந்தேகம் என்ன இருந்துச்சுன்னா, அல் லுத்ஃப் அல்லதி குன்து அரா மின்ஹு ஹீன அஷ்தகி.
நான் ஏதாவது வழியில் இருந்தா கஷ்டத்தில் இருந்தா நபி அவர்களுடைய அந்த லுத்துஃப் ஒன்றிக்கும் அந்த நளினத்தை நான் காணவில்லை, அந்த மென்மையை காணவில்லை, அந்த இதமான தன்மையை நான் காணவில்லை. அது மட்டும் எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. என்ன ரசூலுல்லாஹ் என்னோட சரியா அணுகுறாங்க இல்லையே, கேட்குறாங்க இல்லையே, பார்க்குறாங்க இல்லையே, என்ன செய்வாங்கடா அந்த டைம்ல. இன்னமா யதுகுலு அலைய ரசூலுல்லாஹ் ஃபயுஸல்லி, உள்ளுக்கு வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க. கைஃபத்திக்கும்னு வாப்பா மட்டும் கேட்பாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. என்கிட்ட கூட கேட்கறது இல்லை, வாப்பா உம்மையன் சரி கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க. ஃபதாலிக யரீபுனி வலா அஷ்உரு பிஷ்ஷர், அதுதான் எனக்கு சந்தேகமாயிருச்சு, ஆனாலும் அதை நான் தீங்காக நினைக்கவில்லை. இவ்வளவுதான் அவதூறு ஒரு மனைவிக்கு எதிராக பரவின நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட டீலிங் ஆயிடுச்சு. அந்த அன்பை மட்டும் குறைச்சிக்கண்ணா, அந்த நளினத்தை மட்டும் குறைச்சிக்கண்ணா. நம்ம எப்படி இருப்போம் இந்த கட்டத்தில்? பதறி அடிச்சு 1000 பேர், அதாவது கொல்லப்பி எடுத்தீங்க அந்த ஏரியாவை. மனைவிக்கு அவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்திருப்போம், வாத பிரதிவாதங்களாக என்ன செஞ்சிருக்கும், போயிருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் குறைச்சி கொண்டது அது மட்டும்தான் ஆயிஷா ரலியல்லாஹு சந்தேகமாயிருச்சுன்றாங்க. உம்மு மிஸ்தாஹ் சொல்லும் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் வரைக்கும் தெரியாது. இதை நினைச்சு பாருங்க. அல் லுதுஃப் அல்லதி குன்து அராமின், அதான் முஆமலத்துஹா பில் லுதுஃப். அவங்கள நளினமான முறையில், மென்மையான முறையில் எல்லா விஷயத்திலையும் அணுகுதல். எவ்வளவு கடினமான பெண்ணா இருந்தாலும் சரி, எவ்வளவு அதாவது நம்ம சொல்லுவோமே ஒரு பிடிவாதமான தன்மையுள்ள பெண்ணா இருந்தாலும், இந்த லுத்துஃப் இருக்குதானே, இதை நீங்க 25 வீதத்தை விட்டுருங்க. இப்போ 25 வீதம் எக்ஸப்ஷனல், சரியா? ஒரு 75% அந்த லுத்துஃபை நம்ம அணுகினோம்டா, அதுக்காக வேண்டிய நீங்க எல்லாரும் என்ன செஞ்சிட கூட, அப்ப நம்ம அந்த 25 சாதிக்கணும்னு அப்படியும் போட்டு அது ஒரு பெரிய சோதனை, சரியா? அப்படி இல்லை, பெரும்பாலும் இதுதான், சரியா? அல் லுத்துஃப் அல்லதி குன்து அரா மின்ஹு ஹீன அஷ்தகி, நான் வலிக்கிற நேரத்தில், சோதிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்கிட்ட வளமையாக இருக்கக்கூடியதை காணல என்றது, அது என்ன அந்த லுத்துஃப்ன்றது அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பேருக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹ் அவ்வளோ அழகா இதமா மென்மையாக டீல் பண்ணிக்கிறாங்க என்றது விளங்குது. வளமையான டைம், ரோசப்படுற டைமு, வேதனைப்படுற அதெல்லாம் இல்லை, அது அல்லாமலே ரசூலுல்லாஹ் அப்படித்தான் எந்திக்கிறாங்க. வழி நேரத்தில் தான் இதை சொல்லி காட்டுறாங்க. அதை நான் காணலையே ரசூலுல்லாஹ் லுத்துஃப அப்படின்னா, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மிகவும் அதிகமாக என்ன செய்வாங்க, நடந்து கொள்வார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் இப்படி பேசுறாங்கடா, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், நம்ம சலாம் சொல்ற மாதிரி சிம்மடு போறது, சரார்ட்டு வாரது, எதுவும் கேட்கறது இல்லை. என்ன ஒன்றும் பேசுறீங்க இல்லை, மனைவியும் சலாம் சொல்லிட்டு எதிர்பார்க்கறது இல்லை, என்ன வளமையாக சலாம் சொல்றது இல்லை, அதனால சலாம் சொல்லிட்டு எதிர்பார்க்க, என்ன ஒன்றும் பேசாம இருக்கிறீங்கன்னு தான் அவங்களோட கேள்வி வைக்கும். ரசூலுல்லாஹ் அவங்க வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு உமாவப்பட்ட விசாரிக்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சிடுவோம், நம்ம மனைவியோட பிரச்சனை வந்துடும், முதலா கட்டுமோ அப்போ மாமி மாமாவோட கனெக்ஷனை விட்டுறது, மாமி மாமா தானே இது, மாமி மாமாவோட கனெக்ஷனை விட்டுறது, இந்த பாட்டு அதுகள் வளர்த்த பிள்ளைகள் தானே அப்படின்றத விட்டு போட்டு நம்ம உமாவோட கவலைப்பட்டு என் தாயும் தந்தை என் சகோதர சகோதரி அவங்க சம்பந்தமே இல்லை இந்த பிரச்சனை. ஆனால் அவங்கள ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்கிறது. ஆம்பளைக்கு ஒரு வித்தியாசமான மட்டத்தனமான ஒரு ஃபீலிங் சிஸ்டம் உண்டு ஆம்பளைக்கு, லொஜிக்கலே இல்லை, எந்த விதமான நியாயமே இல்லாத ஒன்று இருக்குது, அவனா கனெக்ட் பண்ணிக்கொள்வாங்க. பெண்கள்கிட்ட இருக்குதா, ஆனா அது அவனுடைய கவனத்தால ஏற்படக்கூடிய வேலை. இவன் ஒரு விதமான என்னது, ஒரு தண்டனை கொடுக்குற, ரிவெஞ்ச் கொடுக்குற ஃபீலிங்ல இதை எடுத்துக்கொள்வான், ஆனா ஒரு பிரயோசனம் இல்லை. இது மாதிரியான ஒரு நிலைமை தான் இது இந்த இடத்துல என்ன செய்து காட்டுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்போ ஒரு பெண்களை அணுகுதல் என்பதே மொத்தமாகவே என்ன செய்யணும், நளினமாக இருக்க வேண்டும் என்பது இந்த செய்தியில பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க இந்த செய்தி 5228வது இலக்கம். ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்களே, இன்னி லா அலம் இதா குந்தி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆயிஷா கிட்ட, இதா குந்தி அன்னி ராதியா வ இதா குந்தி அலைய கத்பா, நீங்க கோபமா இருந்தாலும் எனக்கு தெரியும், என்னோட திருப்தியா இருந்தாலும் தெரியும். இது லுத்துஃபுட உச்சகட்டமா இல்லையா? ஒரு மனைவிட்ட பார்த்துக்கிட்டு நாங்க எப்படி கேட்போம்னா, நான் எப்போ கோபமா இருப்பேன், எப்போ என்ன அதாவது அன்பா இருப்பேன் நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நம்ம அதிகாரம் இதுல தான் நம்ம நிற்போம். இல்ல அவங்களா கேட்டாங்கன்னு வைங்களேன், நான் எப்போ கோபமா இருப்பேன் எப்போ என்பா உங்களுக்கு தெரியும், நீ கோபமா இருந்தா என்ன தன்னுடைய எனக்கு ஒரு மேற்றே இல்லை, நீ கோவப்படுறது எனக்கு ஒரு சப்ஜெக்ட், நீ என்னைக்கு தான் உருப்படியா கோவப்பட்ட, இந்த சப்ஜெக்டோட நான் ஆஃபீஸ் போற டைம் இந்த டைம்ல இதை பேசிட்டீங்கன்னு போற டைம்ல உனக்கு இது தேவையாண்டு சும்மா டென்ஷன் ஆகி விலகிட்டா, இது ஆணுடைய ஒரு அப்படி அப்படி இப்படி ஏத்திக்கணும். நான் சும்மா தானே கேட்டேன், நீ ஒரு சும்மா ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி ஒரு நிலைமைக்கு இவன் வந்துருவான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான் அப்படின்னா, இந்த கட்டமும் இல்லை இந்த கட்டமும் இல்லை, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இன்னி லா அலம் இதா குந்தி அன்னி ராதியா, எனக்கு எப்போ நீங்க திருப்தி எடுத்து தெரியும், எப்போ சந்தோஷம் தெரியும். ஃபகுல்து மின் ஐன தஅரிஃப்தல், உங்களுக்கு எப்படி தெரியும், லம்மா இதா குந்தி அன்னி ராதியா, நீங்க என்னோட நல்ல திருப்தியா இருந்தா இன்னக்கி தகூலீன லா வரப்பி முஹம்மத், முஹம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாகன்னு சொல்லுவீங்க, இல்ல முஹம்மதுடைய இறைவன் மீது சத்தியமான்னு சொல்லுவீங்க. வைதா குந்தி அலைய கத்பா, நீங்க கோபமாயிருந்தீங்கடா, குல்தி லா வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவீங்க.
அப்போ ஆயிஷாவுக்கு ஒரு சந்தோஷம் தானே, அது மகிழ்ந்தார்கள் வரல. ஆனா ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் தன்னை அனுசரிக்கிறதுல இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறான்னு இது ஒரு முக்கியம். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், ஆனால் தலையில தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நீ எப்படி இருந்தன அப்படியே இல்லை, விளங்கிட்டா என்னத்தை தான் நீங்க என்னைய பத்தி விளங்கி வச்சுக்கிறீங்களோ ஒன்றும் தெரியாது. நாங்கள் அப்படிதான் புரிஞ்சு வச்சுப்போம். ஏதாவது சொல்லுவோம், எனக்கு உன்னைய பத்தி நல்லா ஒரு விஷயம் தெரியும் சொல்லவான்னு கேட்டா சம்பந்தமே இருக்காது. இவனா ஒரு விஷயத்தை விளங்கி அவள்கிட்ட சொல்லி இருக்கிற பீசபிலாம் பேத்துரு. சரியா காலம் குல்து அஜல் வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீதானே அல்லாஹ்வுக்கு தெரியும், அப்படியே தான் மா அஹ்ஜுரு இல்லஸ்மக், அந்த நேரத்தை உங்களோட பேரை மட்டும் என்ன நான் சொல்லாம இருக்க நினைக்கிறேன். ஹஜரேண்டா வெறுக்கிற அர்த்தமும் இருக்கு, சொல்லாம விட்டு விடுதல், அதை வந்து அனுசரிக்காம என்ன செய்யுது விட்டு விடுதல். அந்த நேரத்தில் உங்களோட பேரை மட்டும் என்ன செஞ்சிடறேன், நான் அப்படி செஞ்சிடுறேன் அப்படி என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது எவ்வளவு அழகான ஒரு கலந்துரையாடல். இது ஒரு நகைச்சுவை ஒரு சம்பவம் சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்ட ஒரு பெண், இதுக்கப்புறம் உங்களோட பேரே சொல்ல மாட்டேன், அவரோட பேர் இப்ராஹிம், விளங்கிட்டா உங்களோட பேரை என்ன செய்ய மாட்டேன், இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் வல்லாஹி அப்படின்னு சொல்லிட்டான். ஹஸ்பண்ட் உட்காந்துக்கிறார், என்ன சரி பார்ப்போம் அத்தையாத்துல சொல்லத்தானே ஒன்று, சரியா அல்லாஹ் சல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத இப்ராஹிம்னு சொல்லத்தானே ஒன்று. ஹஸ்பண்ட் அங்கே உட்காந்துக்கிறார். ஹஸ்பண்ட் உட்காந்துருக்கிற ஒய்ஃபுக்கு ஒரு யோசனையில இருக்குது. அப்படி சொல்லிட்டு என்னது அல்லாஹ் சல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா அபி இஸ்மாயில் வ அலா ஆலி அபி இஸ்மாயில் என்று அவ வந்து அந்த பெண்படி என்ன செய்யறா அவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க. ஹஸ்பண்ட் யோசிச்சா இது கீழே ஒருத்தர் அதுல போறாருன்னா இப்லீஸே இந்த மாதிரி ஒரு ஐடியா என்ன இந்த மாதிரி ஒரு இது வரும்பண்டு இப்லீஸை யோசிக்கல, நோட் பண்ணிக்கேன்னு சொல்லிப்பா ஆரியா. இந்த அளவுல ஆன ஒரு ரோசம் அந்த பெண்ணு கேட்ட இருந்ததாக வரலாற்றுல ஒரு செய்தி என்ன சொல்லுவார்கள். இந்த மாதிரி அதாவது பெண்களுடைய அந்த ரோசத்துடைய அபு இஸ்மாயில் என்ற அளவுக்கு போகணும். ஹஸ்பண்டும் கற்பனை பண்ணிக்க மாட்டான், இப்லீஸும் கற்பனை பண்ணல. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. என்னது இம்ரான் ஃபி ஜுந்தி இப்லீஸ் பலம்மா தத்தாவல ஜமனு சார இப்லீஸு மின் ஜுந்தி, இப்லீஸ் அவரோட படைக்கு போய் சேர்ற மாதிரியான ஐடியாவுக்கு தான் இது. சரி, இந்த மாதிரி அதாவது கணவன் மனைவியுடைய ரோச விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த பேர்கள் என்ன செஞ்சாங்க, பேர்கள் விஷயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதுல அறிஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்றதும் ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறையுடைய லுத்துஃபுடைய உச்சகட்டத்தை இது என்ன செய்கிறது நமக்கு காட்டுகிறது. அதுபோல நம்ம பார்க்கிறோம், அதாவது எந்த அளவுல நம்ம பெண்கள் அந்த அணுகுமுறையில எப்படி இருக்கணும், அவங்க அமைதியா இருக்கிற டைம்ல மட்டும்தானா அப்படி இல்லை, நமக்கு சுயநலம் வரக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி. அப்படின்னா என்ன, மனைவிட்ட ஒரு தேவை வரும், உடல் தேவையோ வேறொரு தேவையோ அணுகிற தேவை வரும். அப்போ ஆணை பார்க்கணுமே, முன்னுரை முடிவுரையெல்லாம் ஒரு டிஃபரெண்டா இருக்கு. அவள் ஏசினால் அமைதியாயிப்பா, சரியா. பெண்ணுக்கு அதெல்லாம் ஷாப்பா என்ன செய்யும் விளங்கும். அந்த எதுவும் சண்டே பிடிக்க மாட்டாண்டே, ஆனா அதுக்கு முன்னால என்னமெல்லாம் சண்டை பிடிச்சிருப்பா, அன்றைக்கு எந்த சண்டையும் பிடிக்கும்போது அதெல்லாம் பிரச்சனை, அது ஒரு விஷயமா அப்படி என்ன முறையில் நடந்து கொள்ளும். ஆணுடைய சுயநலம், அது சுயநலம் இருக்கணும், சுயநலம் விலையில்லை அது இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு அம்சம் புரியும். ஆனா அந்த நேரத்தில் மட்டுமல்ல, ஒரு பெண் எதிர்க்கிற நேரத்திலும் ஆண் நல்ல முறையில தான் அணுகணும் என்பதுதான் ஹதீஸ். என்ன செய்யணும், சஹீஹுல் புகாரில் 5191 இந்த சம்பவத்தோட சேர்த்து சொல்றேன், ஒரு வரலாற்று செய்தி. ஆனா இந்த சம்பவம் முழுசாக எங்களுக்கு கடைசி பகுதியில் வரும். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, லம் அஸல் ஹரீஸன் அலா அன் அஸ்அல உமர் இப்னு ஹத்தாப் அனில் மர்அத்தைன் மின் அஸ்வாஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதைன் क़ால அல்லாஹு தஆலா இன் ததூபா இலல்லாஹி ஃபகத் ஸகத் குலூபுக்குமா சூரா தஹரீம் 4. எனக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாவது கேட்கணும்னு இருந்துச்சு, மிச்ச ஆர்வமாக இருந்தேன். அந்த ரெண்டு மனைவியரை பத்தி கேட்கணும். ஏன்னா சூரா தஹரீம் 4வது வசனத்துல வருது, நீங்கள் இருவரும் தௌபா செய்வீர்கள் என்றால் உங்கள் உள்ளங்கள் என்ன செய்து விட்டன, அதாவது சுருங்கி விட்டன அல்லது என்ன ஒரு விதமான தவறின் பக்கம் சாய்ந்து விட்டன என்று சொல்லி வரக்கூடிய வசனம், சரியா. உங்கள் இருவருடைய உள்ளமும் அதை அந்த வசனம் வந்து எந்த ரெண்டு மனைவிமாரை பத்தி என்று நான் கேட்கணும்னு மிச்ச ஆர்வம் வாய்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹைபத்தோடு உள்ளவர். அவற்றை இப்னு அப்பாஸ் போன்ற சின்ன மாணவர்கள் எப்படி கேட்கிறது அப்படி என்று ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரத்திலே இப்னு அப்பாஸ் 13 வயசு தான். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறது என்றது ஒரு யோசனையில நான் இருந்தேன், ஆர்வமா இருந்தேன். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட நான் வந்து என்ன போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் மட்டும் என்ன செஞ்சேன் கிடைச்சது. அவங்க வாஷ்ரூமுக்கு போற டைம்ல நான் தண்ணி எடுத்துக்கன்னு அவங்களோட போறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில உச்சகட்ட என்ன அறிவுத்தரத்துல வச்சிருந்தாங்க. யார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மேல் தரத்துல வச்சிருந்தாங்க. ஹத்தா ஹஜ்ஜத்துமாவோ ஹஜ்ஜிக்கு போனேன், நான் அவரோட ஹஜ்ஜி செஞ்சேன். அதல் துமா ஒரு தடவை எங்கேயோ தனியே போனாங்க, நான் அவரோட சேர்ந்து போனேன். இதாவத்தின் ஃபதபர்ரஸ், அவர் வந்து அந்த இதோட அதாவது நான் தண்ணி எடுத்துட்டு போனேன். சும்மா ஜாஅ ஃபஸகப்து அலா யதைஹி மின்ஹா, அவர் வந்தார். பின்னர் வஷும்பட்டு வந்து நான் கையில் என்ன செஞ்சேன், அவருக்கு தண்ணி ஊற்றினேன். ஃபதவல்லாஹ், முதல்லாம் உது எடுத்தார்கள். அகுல்து லஹு யா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே
மனில் மர்அத்தானி மின் அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 2 மனைவியர்கள் யார்? அல்லதானி கால அல்லாஹு தாலா, அல்லாஹு தாலா இப்படி சொன்ன அந்த 2 மனைவியர்களும் யார் என்று கேட்டேன். கால வா அஜபன் லக்க இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் என்ன ஆச்சரியம், உமா ஆயிஷா வ ஹப்ஸா, அவங்க 2 பேரும் ஆயிஷாவும் ஹப்ஸாவும் தான் ரலியல்லாஹு அன்ஹுமா என்னட்டு ஒரு பெரிய சம்பவத்தை என்ன செய்யறார் சொல்றார். உண்மையில் அழகான சம்பவம். நபிகளாரின் வீட்டில் சில நிகழ்வுகள் என்ற தலைப்பில் இதை நான் பேசியிருப்பேன். ஃபஸஹிப்து அலம்ரஅதி ஃபராஜஅத்னி, நான் என்ன செஞ்சேன்டா, அப்படி சம்பவம் வருது. வந்துட்டு ஒரு தடவை நைட்டு நான் என் மனைவிக்கு சத்தமாக ஏசி, நைட்டில் சத்தமாக ஏசிட்டேன். சஹிப்து அலம்ரஅதி, சத்தம் விட்டு ஏசி விட்டேன். ஃபராஜஅத்னி, அவங்க பதில் எனக்கு திருப்பி பதில் சொன்னான். திருப்பி பதில் சொன்னேன். ஃபஅன்கர்து அன் துராஜினி, எப்படி எனக்கு திருப்பி பேசலாம் அப்படின்னு நான் திருப்பி அவங்களும் மறுபடி கேட்கிறேன். அவங்க என்ன கேட்டாங்க, வலிம துன்கிருவான் ஒராஜியா, என்னத்துக்காக நாம் திருப்பி பேசக்கூடாது உங்களுக்கு, ஏன் நீங்க மறுக்கிறீங்க? வல்லாஹி இன்ன அஸ்வாஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ல யுராஜிஅனா, ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு திருப்பி பேசத்தான் செய்றாங்க. நம்மளோட பாருங்க அறப்படிக்கிறது விளங்கிட்டா, அது ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் இதில் அதை நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது, சரியா? ஆனா இப்படித்தான், அது அறப்படித்தல் என்ற வார்த்தை நம்மட காலத்தில் அது பெரிய அகராதியில் வைத்து அந்த அளவுல அவங்க என்ன செய்யல, பேசவில்லை. இந்த சொல்லு திருப்பி பேசுறது, லா யுராஜிஅனஹு, அவங்களும் திருப்பி பேசத்தானே செய்றாங்க. வ இன்ன இஹ்தாஹுன்ன லா தஹ்ஜுருஹுல் யௌம ஹத்தல் லைல், அவர்கள ஒருவர் பகல்ல ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் பகைச்சிட்டிப்பாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பகைமை, நைட்டு வரைக்கும் பகைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜி, அவர்களை நீங்கள் உங்கள் படுக்கைகளிலே என்ன செய்யுங்கள், அதை வெறுத்து விடுங்கள், ஒதுக்கி விடுங்கள் என்றார். அதைத்தான் ஹஜ்ர் வருது. அதை அவங்க செய்வாங்க. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பகல்ல ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் என்னது, ரசூலோட மனைவிமார்கள் அப்படின்னு வருது. அது ஹதீஸ் வேறவாகவும் வருது நேரடியா. அப்படி பகைக்கக்கூடியவர்கள், அந்த எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அவங்க என்ன செய்றாங்க, சொன்ன உடனேயே ஃபஅஃஸஅனி தாலி, அவங்களுக்கு அதை திடுக்கிட செய்தது அப்படின்றாங்க. என்ன காரணம் என்றால் பல காரணம் உண்டு. ரசூலுல்லாஹ் மனைவி 2 ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது இவர் மாமனார், அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு மருமகன். அப்போ ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க இப்படி செய்யறாங்கன்னா அது என்ன என்று ஒரு தொன்றைக்கு இது எதை நாங்கள் எடுப்போம்னா மாமனார்கள் தலையீடுகள் சம்பந்தமான தலைப்புல இது வரும். ஃபஅஃஸஅனி தாலிக வ குல்து லஹா, நான் மனைவிட்ட சொன்னேன், கத் ஹாப மம் ஃபஅல தாலிக மின்ஹும், இதை யார் செய்றாங்களோ அவங்களுக்கு ஹைபத்து தான், நஷ்டம் தான். ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் இதை செய்யறவங்க நஷ்டவாளிகள் தான். 2 காரணம், கணவர் 2 அல்லாஹ்வுடைய தூதர். சும்ம ஜமஅத்து அலைய தியாபி, என்ற ட்ரெஸ்ஸில் நான் போட்டுக்கினேன். ஃபனஸல்து ஃபதகல்து அலா ஹப்ஸா, நேர ஹப்ஸா அவங்களோட வீட்டுக்கு என்ன செஞ்சேன், நான் போனேன். ஃபகுல்து லஹா ஐ ஹப்ஸா, ஹப்ஸாவே துகாதிபு இஹ்தாகுன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் யௌம ஹத்தல் லைல், நாள் முழுக்க இருந்து இரவு வரைக்கும் நீங்க என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபப்படுத்துவீர்களான்னு கேட்கிறேன். கோபப்படுத்துவீர்கள்? காலத் நான், அவங்க ஆமன். இதுல 4 இடத்துல இது வருது, 3 இடத்துல வருது. ஒன்று உமர் ரலியல்லாஹு அங்க மறுக்கக்குள்ள அவங்க செய்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார் செய்றாங்க 2. திருப்பி உமர்லாம் கேட்டா இவங்களும் ஆமன்றாங்க. இது அறிவிக்கிற இப்னு அப்பாஸ் செஞ்சது 4 பேர். ஹுஜ்ரான் என்றது இப்படி நடக்குது, அதாவது கணவனை பகைத்தல் என்பது நடக்குது. அதாவது எப்படிப்பட்ட கணவனை பகைத்தல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. அப்ப நம்மளை பகைக்கிறதெல்லாம் பல வகையில நியாயம். ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன கைருக்கும் லி அஹ்லி, என்ற குடும்பத்துக்கு மிகவும் சிறப்பானவன் நான் என்றாக சொல்லுவாங்க. அவங்களோட தான் இது, அவர்களோட தான் இது நடக்குது. நம்ம அப்படி இல்லை, ஆனா ஷர்ருக்கும் லி அஹ்லி, சரியா? நம்ம குடும்பத்துக்குள்ளே மிக மோசமான இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சிந்தனை போக்குல நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிற ஹுஜ்ரான் டபுளா தான் இருக்கும், இரட்டிப்பா தான் என்ன செய்ய இருக்கும். அப்ப நம்ம இதை விட பொறுத்துக் கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கு. அப்படி இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் சொல்ல போனா சிலவங்க நிறைய பேர் விதவைகளாக திருமணம் முடிச்சவங்க. நம்ம விதவையோட திருமணம் முடிச்சுட்டு அவ்வளோ இப்போ என்னடா உனக்கு வாழ்க்கை தந்து, அது வாழ்க்கை கொடுத்தேன், என்ன அதுக்கு முந்தி செத்து கண்டிருந்த மாதிரியும் கல்யாணம் முடிச்சதால வாழ்வு கிடைச்ச மாதிரி, அது எங்கே இருந்தோ அந்த கலாச்சாரம் தான் இந்த வாழ்க்கை கொடுக்குறது. வாழ்க்கை வாழாமை ஐந்தாங்க கேட்கணும். அப்போ அவங்க உமா அப்பா வாழ வைக்கலையா, வாழ்வு கொடுத்தார் அப்படின்றது. அப்புறம் தலாக் பண்ண செத்துட்டார்னு அர்த்தம் இல்லை, வாழ்வு கொடுத்தாருன்றே வரக்கூடாது. பிழையான மோசமான ஒரு கலாச்சார நடைமுறை. வாழ்வு கொடுத்தாருலாம் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு அம்சம் நம்ம பார்க்கிறோம். விதவையான பெண்கள் சரியா இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க என்ன செய்றாங்க, இந்த மாதிரி அமைப்புல பேசினார்ன்றது பார்க்கிறோம். இது எல்லா பெண்களும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்திருக்கிற ரசூல் மனைவிமார்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை விரிவுபடுத்தி நான் சரகு பண்ணி என்னென்னா ஒரு 2 அவர் அளவுக்கு பேசலாம். அந்த அளவுக்கு அவங்க எப்படி எல்லாம் பகைத்தார்கள் என்ற செய்திகள் வரும், இந்த எதிர்த்தார்கள் என்ற செய்திகள் வரும். அதை ரசூலாங்க எப்படி அணுகினார்கள் என்ற செய்தி. ரசூலாங்க கோவப்படாம இல்லை. இங்க நம்ம என்ன எடுக்கலாம்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, கோவப்படுற சஹிப்து அல் அம்ராத்தி,
நான் எனது மனைவிக்கு சத்தமிட்டேன் என்று வருது. அப்படின்னா சிறந்த நபித்தோழரான உமரதுல அவங்களும் சத்தமிட்டிக்கிறான், அபூபக்கர்லாங்களும் சத்தமிட்டிக்கிறாங்க. சத்தமிடுதல் ஆண்கள்கிட்ட வரும். அது நாங்கள் ஆணை எப்படி அனுசரித்தல் என்ற தலைப்பில் ஆணை புரிந்து கொள்ளணும் வருமே, அதுல இந்த பகுதிகளை புரிஞ்சு கொள்ள வேண்டியது அங்கே சுட்டி காட்டிட்டு நான் போறேன். அடுத்தது ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கோவிக்கிறதுனால ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றதும் வருது. இந்த சம்பவத்தில் கடைசியில் எப்படி வருதுண்டா, فاعتزل النبي نساءه من اجل ذلك الحديث حين افشته حفصه الى عائشه. ரகசியத்தை சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. அதை ஆயிஷார்லாம் கூட சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹோட 9 மனைவிமார்கள்ல 2 பேர் மிகவும் நெருக்கமாயிருந்தாங்கன்னா ஆயிஷார்லாம் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அவனுடைய எப்பயுமே என்ன செய்வாங்க, ஒரு மிகவும் நெருக்கமான இடத்துல இருப்பாங்க. எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு சேர்ந்த நிலைமையில தான் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தூது அனுப்புறதுக்கு பாத்திமார்கள் அவங்கள தான் என்ன செய்வாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ ஒரு குடும்பம் ஒரு ஒரு நல்லா இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இதனால ரசூல் இந்த இது இப்படி நடந்து கொண்டதுனால தான் சொன்ன ரகசியத்தை வெளியே சொல்லிட்டாங்கன்றதால ரசூலுல்லாஹ் 29 லைலா 29 நாட்கள் அவங்க கோவித்து கொண்டார்கள் அப்படின்னு வருது. மௌஜிதான்னு வருது. அந்த இப்படி செஞ்சிட்டாங்களே என்ன காரணம் எப்படி சொன்னா, வக்கான கால அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, மா அன பிதாஹிலின் அலைஹின்ன ஷஹரா, 1 மாத காலம் நாங்கள் அவங்களுக்குள்ள போகவே மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் மின் ஷித்தத்தி மௌஜிதத்திஹி அலைஹின்ன ஹீன ஆதபஹு, அல்லாஹ் அவர்களை கண்டித்த பொழுது அந்த கோபத்தின் காரணமாக அந்த இப்படி என்ன, அதாவது இந்த மாதிரி நீங்க ரகசியத்தை செஞ்சிட்டீங்க சொல்லிட்டீங்களே, அதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, கண்டிச்சிட்டான் என்றதன் காரணமாக அவங்க என்ன செய்றாங்கன்னா, அதாவது 1 மாத காலம் நுழைய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபலம்மா மதா 29 லைலா 29 இரவுகள் போகுது. இப்ப பாருங்க, 1 மாத காலம் பேத்து ரசூலுல்லாஹ் பின்னால உள்ள ஒரு 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 மேல்தட்டு மாதிரி, ஒரு குடிசையில மேல்தட்டு மாதிரி இருந்து அங்க என்ன செஞ்சிடறாங்க, உட்கார்ந்து 1 மாத காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச அங்கதான் இருக்கிறாங்க. எல்லாம் அங்கே வரும், ரசூலுல்லாஹ் அங்கே இருந்து கொள்றாங்க, விளங்கிட்டா, தொழுகைக்கு போவாங்க வருவாங்க, அங்கே தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இப்போ கோவப்படுவது இயல்பு. இதுக்கு ஈலாண்டு சட்டத்துக்கு கீழே வரும். ஈலாண்டு சட்டத்துக்கு கீழே நான் மனைவியோடு சேர மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி கொள்வது கணவன். நல்லதுக்கு பண்ணுவாங்க. என்ன காரணம், இப்போ படிக்கணும், அது இது வேலைகள் கொஞ்சம் இருக்கும், அல்லது பிஸ்னஸ் வேலைகள் கொஞ்சம் இருக்கும், 2 மாதத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் என் மனைவியோடு இணைய மாட்டேன் அப்படி ஒரு சத்தியம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம், கொஞ்சம் மற்ற வேலைகள் பார்க்கலாமே, படிக்கலாம், அது செய்யலாம், இது செய்யலாம், அப்படி சத்தியம் பண்ணு. கோபத்தில் எனக்கு கோபத்தின் காரணமாக என்ன செய்யறாங்க, சத்தியம் பண்ணி கொண்டார்கள். அப்போ கோவப்படுதல் நடக்கும். இந்த பகைமைகள் காரணமாக, எதிர்க்கிற காரணமாக கோவப்படுதல் நடக்கும். பெண்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய பாதையில் அதை நான் சுட்டி காட்டுவேன். அப்போ 29 நாளைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வராங்க. 1 மாத காலம் நுழைய மாட்டேன்னா 29 நாளைக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் வராங்க ரசூலுல்லாஹ். ஃபபதா பிஹா ஃபகாலத் லஹு ஆயிஷா, ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னக குன்த கத் அக்ஸம்த அல்லா தத்குல அலைனா ஷஹரன், 1 மாத காலம் வரமாட்டீங்கன்னு சொன்னீங்க. வ இன்னமா அஸ்பஹ்த மின் 29 லைலா அஅதுஹு அத்தா, 29ஆம் நாளில் தான் இப்போ நீங்கள் வந்தீங்க, 29 முடிச்சு வந்திக்கிறீங்க, 30ஆம் நாள் காலையில் என்ன செஞ்சிட்டீங்க, வந்துட்டீங்க. நான் அதை ஒவ்வொரு நாளாக எண்ணிட்டிக்கிறேன்றாங்க. அந்த ஒவ்வொரு நாளாக எண்ணிட்டிக்கிறேன்றதுல பாசம் இருக்குது, அது இருக்குது சரியா. ஒவ்வொரு அஉதுஹு அத்தா, நாளை ஒவ்வொன்றா எண்ணிட்டீங்க. இதில் இன்னொரு ஃபிக்ஹும் இருக்கு, நாள் எண்ணாமலும் இருந்தால் நமக்கு இது 14ஆவது நாளா 18ஆவது நாளான்னு மறந்து போகிறது இயல்பு, இதையும் தெரிஞ்சுக்கணும் சரியா. அப்போ சும்மா அன்ஸலல்லாஹு தஆலா ஆயத்த தஹய்யுர், பின்னர் அது யாரை தேர்ந்தெடுத்துக்கிறோன்னு அந்த வசனம் இறங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னோன்னே, ரசூலாண்டா அப்படி சொன்னோன்னே ரசூலான்னு சொல்ற மாதம் 30ஆகவும் அமையும் 29ஆகவும் அமையும். நம்மளே நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல நம்ம 1 மாத காலம் வரமாட்டேன்ட்டு நம்ம வாரம், அவங்க எடுத்த எடுப்புல ஃபத்வா தான் கேட்குறாங்க. 20 மாதம் சொன்னீங்க தானே, இப்போ 30 நாள் தானே, நீங்க 29 நாள் முடிச்சுட்டே வந்துட்டீங்கன்னு, நான் உனக்கு 1 மாத காலம் வரமாட்டேன்ட்டு வர, உனக்கு இப்போ ஃபத்வாவா முக்கியம்? அப்போ உனக்கு கொஞ்சம் கூட என்னோட ஒரு கரிசனை அன்பு பாசம் இல்லை. நம்ம மனைவிமார்கள் இப்படி பேசியிருந்தா நம்ம கன்ஃபார்மா அதான் கேள்வி, அடுத்த இன்னொரு 4 மாசத்துக்கு என்ன அந்த பக்கம் போகாத அமைப்புல நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம நடந்து கொண்டுருவோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த கோபம் போகும் வரைக்கும் தான் இருந்தாங்களே, இவர்கள் திருந்து விட்டார்களா, அவர்கள் மாறி விட்டார்களா, அவர்கள் நாளைக்கு கோபப்பட மாட்டார்கள, நீ ஒப்பந்தம் பண்ணு உமர்லாட்ட சொல்லி பேத்து கேளுங்க, இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கப்படாது, ஒப்பந்தம் வாங்குங்கள் அப்படி என்றெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அது ரோசம் அவர்களோட படைக்கப்பட்டது. திருப்பி இப்படி ஒரு சம்பவம் என்ன செய்யலாம், நடக்க மார்க்கத்துக்கு வரணும்னா மட்டும்தான் அதை பத்தி என்ன செய்யணும், பேசணுமே தவிர திருப்பியும் இன்னொரு சம்பவம் நடக்கலாம். ரசூல் சாங்க எதுவும் சொல்ல, அவங்களோட கோபம் போகும் வரைக்கும் இருந்தாங்க. கோபம் போன பின்னால ஆண்கள் மனம் மாறிக்கொள்வது அவருடைய சிறப்பான குணங்கள்ல உண்டு. அங்க மாறணும் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுடைய இன்னும் சொல்ல போனா பெண்ணுக்கு ஆண் தேவைதான், அதை விட இரட்டிப்பு மடங்கு ஆணுக்கு பெண் தேவை.
சரியா? அந்த இதை நீங்க அல்லாஹ் தஆலா ஜீனத்தாவும் உலகத்துடைய ரிஸ்காவும் உலகத்துடைய அலங்காரமாகவும் சொன்னது பெண்ணைத்தான். ஆனா எங்கேயோ அலங்காரம் சொல்லி அல்லாஹ் தஆலா உலகத்தில் இல்லை, இவர்கள் தான் உலகத்தில் அலங்காரம் எல்லாம் என்ன செய்யல, அதாவது சொல்லலை. அதனால நாங்க இயன்ற அளவுக்கு அகங்காரம் இல்லாம சிறப்பான முறையில் அந்த பெண்களுடைய விஷயத்துல நளினமாக பணிந்து இந்த மாதிரி நடந்து கொள்ளணும் என்றதை இந்த செய்தி சொல்லி காட்டுகிறது. எனவே ஒருத்தர் கோவப்பட்டு திரும்புற சந்தர்ப்பத்தில் அவங்க மாறிட்டாங்கன்னு பார்க்க தெரியும். உங்களுக்கு கோவம் போச்சா, அல்ஹம்துலில்லாஹ், திரும்பி மறுபடி போய் சந்தோஷமா வாழுங்க. இல்லைங்களா? திருப்பி எத்தனை முறை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை முறை அவங்களோட ரோசம் தான் அதுக்கு சம்பந்தம் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கை என்ன செய்யலாம், போகலாம் என்றதை புரிஞ்சுக்கணும். இதுல சில நேரத்தில் இந்த பிரஷரும் காரணம், அடுத்தவங்களோட தலையிடும் காரணம். நீ இதுக்கு திருப்பி பேத்துறாத, நீ ஃபர்ஸ்ட் என்ன செய்யண்டா அப்படி செய், முதல்ல அப்படி சார் அப்படி ஒரு இபிலிஸ் என்ன செஞ்சிருவா நம்மளுக்கு ஒரு செய்தியை, அவர் நல்லவராய்க்கலாம், கருத்து இபிலிஸ் பண்ணிட்டா. இது ஒரு சிந்தனை அந்த செய்தியெல்லாம் எடுக்க வேணும். அது உங்களுடைய மனைவி, எங்களுடைய முழுக்காவனும் நம்மளுடைய மனைவி பத்தி என்ன செய்ய இருக்கேன், அவன் ஆலோசனை இங்கே பிள்ளை. அவன் என்ன செய்வான், அவன் மனைவியோட கெட்ட அனுபவத்தை சொல்லுவான். என்ன மனைவி இப்படி ஒரு சம்பவம் நினைச்சு எடுத்துதான் ஒரு முடிவு, நீ உன மனைவியோட நீ ஒன்று முடிவு எடுத்துக்க, நான் என்ன மனைவியோட நான் என்ன முடிவு எடுத்துக்கிறேன், உன்னோட லைஃப் ஸ்டைல் வேறு, ஏட லைஃப் ஸ்டைல், ஏன் எக்ஸாம் பேப்பர் வேறு, ஒரு எக்ஸாம் பேப்பர் வேறு, இதுக்குள்ள நுழையிறதுக்கு விடவே கூடாது. இந்த ஐடியாவும் நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரி கட்டத்தில் உள்ளவங்க இப்படி சொல்றதை விட தண்ட மனைவி தண்ட குடும்பம் பிளஸ்ஸா பேசுறதுதான் கூட. கோச்சிக்கு வெளியே போய் உட்காந்துட்டு இருப்பான், அப்போ ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருப்பான், உட்காந்துட்டு இருக்கிறது என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு, இல்லை வீட்டில் பெரிய பிரச்சனையாகி அப்படின்னு, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு முடிச்சுன்னா அந்த நேரத்துக்கு பார்த்து அவன் பேசுவான். பார்த்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், நான் உன்னை மனவர்த்தப்படுத்துறதுக்கெல்லாம் சொல்லலை, அல்லாஹ் தஆலா நமக்கு தேர்ந்தெடுத்த மாதிரி ஒரு மனைவி. இதுவரை காலம் எனக்குன்ற ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை, எதுவும் எல்லாம் நல்லாவே நடந்துகிறது. என்ன செய்ய, உனக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், அப்படி தந்திக்கிறான். நம்மளோட சிச்சுவேஷன் இப்படின்னு இவனுக்கு ஏற்கனவே உள்ள பிரச்சனை டபுள் ஆயிரும். இவனுக்கு எல்லாருக்கும் நல்லா தான் அமைஞ்சிக்கு, நமக்கு மட்டும்தான் இப்படி ஒரு அமைவு அமைஞ்சிக்கன்னு சொல்லி மரபா ஊருக்கு வீட்டுக்கு சமாதானமா போக வேண்டியவன் சண்டையோட போய் சேர்றதுக்கு இந்த மாதிரி இருப்பான். அப்படி சொல்லலாமா, இவன் சும்மா இருக்கான். எல்லார வாழ்க்கையிலும் பிரச்சனை உண்மை. அப்படி வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னா ரெண்டுல ஒன்றுதான், அவங்க ஒரு டம்பான ஒன்று விளங்காத ஒரு அமைப்பில் ஒரு பாட்டியாகி எல்லாம் இவனுக்கு மூலையில் அமைக்கணும். சரியா? அப்புறம் லேட்டஸ்ட் பிரச்சனை சின்னதோ பெருசோ கொஞ்சமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சிறப்பான தூதருடைய வாழ்க்கையில, நபிமாரோட வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, உன் வாழ்க்கையில எப்படி பிரச்சனை இல்லாமல் உனக்கு விளங்காதவனா இருந்திப்பேன், நல்லதுதான் உனக்கு. நீ விளங்காதவனா இருக்கிறன்னா குடும்பம் சந்தோஷமா போகுதுன்னா நல்லதுதான். அடுத்தவன வாழ்க்கையை கொண்டு போய் நினைச்சிடப்படாது, அதை செய்யக்கூடாது. எனவே இதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும். ஆனா உமர் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்ஜெக்ட் நேரத்துல அந்த சஹாபாக்கள் யாரும் அப்படி நடக்கல. ஏண்ட மனைவிக்கு நான் எப்படி நடப்பேன், ஏண்ட மனைவிக்கு எப்படி நடப்பேன், ரசூலுல்லாஹ்வுக்கு சப்போர்ட்டா தான் பேசினாங்க. ஏண்ட வீட்டுல இப்படி நடந்தா இப்படி நடப்பேன், உமர்லாம் சொல்றாங்க. இப்படித்தான் நடந்து கொண்டாங்க. நான் ஏண்ட வீட்டுல அப்படி ஒரு பிரச்சனை இல்லைன்னா நடக்கல அவர்கள். இது மிக முக்கியமான ஒரு இடம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடைசியாக இந்த விஷயத்துல அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி என்னன்னா, அதாவது முஆவியா அல் குஷைரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். முஆவியா அல் குஷைரி, முஆவியா அல் உமவி அல்ல, முஆவியா அல் குஷைரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மா ஹக்கு ஜௌஜதி அஹதினா அலைஹி, அதாவது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இது ஹுக்கூக்ல வரணும். ஆனா இது அந்த குணரீதியான விஷயங்கள்ன்றதால அந்த பகுதியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். வலா துகப்பி வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், நீங்க வலா துகப்பி, அவர்களை கேவலப்படுத்தி பேச வேண்டும். வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், நீங்க ஏதாவது ஒன்று அவங்களை எதிர்த்து பகைக்கிறதா இருந்தால் வீட்டுல மட்டும் வச்சுக்கோங்க. நடு ரோட்ல ஏச்சு, மோல்கள்ல ஏச்சு, அந்த வண்டியில சத்தம் போட்டு அங்க இங்கே மான மரியாதை போற அளவுக்கு ஏச்சு. காரணம் இவர் ஆம்பளை விளங்கிட்டா, அதனால எல்லா இடத்துலையும் ஏச்சு. அந்த வைஃப் அதை தாங்கிக்கல்ற, ஆனா அவமானப்படுத்துறது. அது எஹ்திராம் முக்கியமான இடம். அந்த எஹ்திராம் மிக முக்கியமான இடம், அதாவது கண்ணியம் என்பது மிக முக்கியமான இடம். இந்த இடத்துல பாருங்க, வலா துகப்பி, கேவலமா பேச வேணாம். அதாவது பேச்சு என்று வந்தாலும் ஆத்திரத்தை வெளிப்படுத்துறதுக்கு அருவருப்பா பேசுவாங்க. கண்ணியமற்ற வார்த்தைகளை பேசுறது ஒரு பகுதி, கெட்ட வார்த்தைகளை என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க எவ்வளவு நல்லவர் இருந்தாலும் உங்களுடைய குவாலிட்டி இதுதான், நீங்க கெட்டவர் தான். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறேன், மதா அஹித்தினி ஃபஹாஷன், என்ன எப்ப மோசமானவனாக நீங்க கண்டிக்கிறீங்க, என்ன எப்ப மோசமானவனாக கண்டிக்கிறீங்க, நம்ம என்ன எப்ப நீ மோசம் இல்லாம கண்டிக்கிற, சரியா என்றுதான் நம்ம கேட்க வேண்டிய. அந்த அளவு ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையும் பேச்சுவாக்குனால அழகா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய கோபத்திலே அந்த பாத்திரம் உடஞ்ச இடத்த நினைச்சு பாருங்க, நம்மளோட வசனங்கள் எப்படி வந்திருக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா துகப்பி, கேவலப்படுத்தின வார்த்தைகள் பேச வேண்டாம். வலா தஹஜு இல்லா ஃபில் பைத், ஏதாவது கோவிக்கிறதா இருந்தா வீட்டுல தான், உனக்கும் அவருக்கு மட்டும் இருக்கணும். ஏதாவது பேசுறதா இருந்தாலும் உனக்கும் அவருக்கு மட்டும் இருக்கு. அப்படி பேசுற விஷயத்திலையும் கண்ணியமான கோபப்படலாம், கோபமான வார்த்தைகள் சொல்லலாம், சத்தம் அது ஓகே, அது மனிதன் அடிப்படையில் வரும். சத்தம் போடலாம் இல்லை, சத்தம் போடு வரும். ஆனா கேவலமான வார்த்தை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்பதை பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் அவர்களை சிறப்பான முறையில் தான் நம்ம அணுகணும். அதுக்கு நம்ம ரீசன் சொல்லிக்கொள்ள கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த செய்திகள்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ மொத்தம் நான் இதுல 4 பகுதிகள் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறேன். அடுத்த பகுதி இன்ஷா அல்லாஹ் இன்னும் மனைவியை அணுகிற முறையில்
இன்னும் வந்து இன்னும் ஒரு பகுதி என்ன செய்து எஞ்சி இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதை இன்னும் 2 பகுதி என்ன செய்து எஞ்சிருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதை முடித்துவிட்டு கணவனை அணுக வேண்டிய முறை, கணவனை புரிந்து கொள்ள வேண்டிய முறையில் அந்த பகுதிக்கு வருவோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.